ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறது அல்லது ஒரு ஆதரவாளராக காட்டிக்கொள்வதுங்கிறது ஒரு கிரைம் குற்றம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரைம் குற்றத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருந்திருக்கேன். எனக்கு பாஜகவுடைய கொள்கை மேலேயோ அல்லது ஆர்எஸ்எஸ் மேலேயோ ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தின் மேலோ மிகப்பெரிய பிடிமானமோ தெளிவோ கிடையாது. தாவேகாவை நோக்கி இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட்டை எல்லா கட்சிகளும் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் வெவ்வேறு காரணங்களோட, ஒரு சிலர் ரொம்ப இயல்பாகவும், ஒரு சிலர் சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோடவும், ஒரு சிலர் கூலிக்கும் அந்த வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். எனக்கு இதை பார்க்கும்பொழுது இது இல்லையே, இதுக்காகவா நம்ம அமைதியா இருக்கணும்னு நினைச்சோம், நம்ம பேசக்கூடாதுன்னு நினைச்சதுக்கான காரணம் வேற, இங்க நடக்கிறது வேற. நாகராஜன் வந்து அரசியல் பேசுவார். அமமுக எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் டிடிவி தினகரனுக்கு தெரியாமலேயே அவர் நேரடியாக விஜயனுடைய டீமை ரீச் அவுட் பண்றாரு. ஜான ஆரோக்கியசாமியினுடைய தலைமையில் ஒரு டீம் அவரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அவங்க திரு காமராஜ் அவர்களிடமிருந்து டிடிவி தினகரனுக்கு தெரியாமலேயே ஒரு ஆதரவு கடிதத்தை வாங்குகிறார்கள். அவருக்கு பின்னாடி அந்த கார்ல உட்கார்ந்து அதை எழுத சொன்ன நபர் யாருன்னு எனக்கு தெரியும். இவர் எழுதி கொடுத்துட்டாரு, இவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருங்கிற விஷயம் டிடிவி தினகரனுக்கு தெரிந்தவுடன் திரு காமராஜ் அவர்களுடைய குடும்பத்தை மன்னார்குடியில் கடத்தி வைத்து விடுகிறார்கள். அவருடைய குடும்பத்தை தூக்கி வச்சுட்டாங்க. நடந்தது நான் சொல்றேன், வேணும்னா திரு டிடிவி தினகரன் என் மேல கேஸ் போடட்டும், இல்ல திரு காமராஜ் அவர்கள் என் மேல கேஸ் போடட்டும். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தார். எந்த ஒரு கட்சிக்கு எதிராக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ, எந்த ஒரு திமுகவை தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதாவும் சொன்னார்களோ அந்த கட்சியோட அவர்கள் கூட்டணி வைக்க முயற்சித்தார்கள் என்பது 200% உண்மை. திமுகவும் அதிமுகவும் கருத்தியல் ரீதியாக ஒன்று சேர்ந்து விஜய் எதிர்ப்பதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா இந்த ரெண்டு கட்சியும் ஒண்ணு. இந்த ரெண்டு கட்சிக்கும் சித்தாந்தம் கிடையாது, இந்த ரெண்டு கட்சிக்கும் கொள்கை கிடையாது, இந்த ரெண்டு கட்சிக்கும் எதுவுமே கிடையாதுங்கிறத நான் இந்த வீடியோ மூலமா சொல்லணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இடத்தை நோக்கி தங்களை நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள் தாவேகா மேல் இருக்கக்கூடிய பயத்தினால் என்பதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை மிகவும் கடுமையாக விமர்சித்து தான் ஸ்டாலின் வந்து ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்தார். 5 வருஷத்துல ஏதாவது ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர் கைது பண்ணாங்களா? ஏதாவது ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் எங்கேயாவது விசாரணை கிடைச்சாங்களா? டிவிஎஸ்சியில் புகார்கள் பதிவு செய்யப்படுதா? ஓப்பனா கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்க, நடந்ததா? ஏன் நடக்கல? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் தான் இதுல கீ பர்சன். அவர் தான் இந்த அனைத்து ஊடகங்களையும் ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு ரஜினி எனக்கு என்ன பொறாமை கேக்குறாரு. தோத்து போயிட்டோங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் தி டிஃபீட், தென் only you can think about the way forward. விஜய் பண்ணதும் தப்பு. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், இங்க ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இங்க ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய ஐயுஎம்எல் டெபாசிட் வாங்க மாட்டாங்க. சோ அப்ப திமுக காரங்களுடைய உழைப்பை வாங்கி அவங்களுடைய சீட்டுகளை வாங்கி இங்க நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. ஒரு பிராமணர், ஒரு பிராமண அமைச்சர், அந்த பிராமண அமைச்சருக்கு ஒரு பிராமண செக்ரட்டரியா, அந்த துறைக்கு வந்து ஒரு பிராமணர் வந்து செயலரா போடலாமா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்வர்ணா ஐஏஎஸ் மாற்றப்படுறாங்க. தீகா வீரமணிக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? பெரியார் திடல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு வீரமணி? பெரியார் திடல்ல வாடகைக்கு விட்டுட்டு இருக்காரு. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9657965557. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பேசு தமிழா பேசு ராஜவேல் நாகராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சங்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அரசியல்லாம் வந்து பேச மாட்டேன் அப்படின்னு வந்து நம்மளுடைய பேட்டியில் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த பேட்டியை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே நிறைய அழைப்புகள்லாம் வந்திருக்கும். ஏன் எப்பேற்பட்ட ஒரு முடிவு இது? வந்து தவறான முடிவு இல்லையா? நீங்களாம் வந்து நிறைய கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்க்கணும் இல்லையா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம அலுவலகத்திலே வந்து இனிமேல் பேச மாட்டாரா, இனிமேல் அவர் பேட்டி கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்எம்ஓ கேமரா டீம் ஆட்கள்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன் திரும்ப வந்து மீண்டும் அரசியல் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் வந்துச்சு? ஃபர்ஸ்ட் விஷயம், டு பி ஃப்ராங்க், நான் உங்களோட பேட்டியிலேயே சொன்ன மாதிரி எனக்கு இந்த முறை திமுக வெல்லலைனா, ஓகே, திமுக வென்றால் என்ன நிலைப்பாடுங்கிறது மனசுக்குள்ள இருந்துச்சு. திமுக வெல்லாமல் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி தாவேகா வருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் நமக்கு இல்லாதனால திமுக வரலைன்னா அதிமுக அரசாங்கம் தான் வரும். ஸோ அப்போ நம்ம இந்த பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி ஸ்பேஸ்லேருந்து போகணுங்கிறது தான் மனப்பூர்வமான எண்ணம். தாவேகா வென்றால் அப்படிங்கிறது கூடுதலாக நம்ம விட்ட ஒரு சவால். ஓகே, ஸோ ஏன்னா நம்மளுடைய அந்த பேட்டியின் பொழுது அது என்னை அறியாமல் எனக்குள்ளார வந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, திமுக வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன். ஓகே, திமுக வரக்கூடாது நான் 200% நினச்சேன். அதில் எனக்கு எதுவும் ஒளிச்சு மறைச்சலாம் நான் சொல்ல விருப்பப்படல. ஆனால் தாவேகா வரக்கூடாதுன்னு நினைக்கல, வராதுன்னு நினச்சேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ திமுக வரக்கூடாதுங்கிறதுக்கு எனக்கு 1000 காரணங்கள் இருந்துச்சு. ஆனால் தாவேகா வரக்கூடாதுன்னு நினைக்கல, தாவேகா வராது. இந்த மாதிரியான ஒரு தம்பிங் விக்ட்ரி, ஒரு 100-108 சீட்டு இந்த மாதிரிலாம் நான் எதிர்பார்க்கல. நான் அப்போது சொன்னதான் இப்போதும் சொல்கிறேன், 25%, 10லிருந்து 15 சீட், இதுதான் என்னுடைய கணிப்பாக இருந்தது. நிறைய பேருடைய கணிப்புகளும் அதுவாக தான் இருந்தது. ஸோ அப்போது என்னுடைய எண்ண ஓட்டம் என்னென்னா, முதல்ல நம்ம தேர்தலை கணிக்க தவறிட்டோம். ரெண்டாவது, எனக்கு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வரணும். மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, சமீபத்தில் ஒரு ஆர்ஜே பாலாஜியோட ஒரு இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்தேன். என்னுடைய நெடுநாள் நண்பர், கிட்டத்தட்ட நாங்கள் பேசி ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் நடுவில் ஒரு முறை அவருடைய ஐபிஎல் கமெண்ட்ரியை நான் வந்து கடுமையாக விமர்சித்து
பேசிட்டேன். ஏன்னா அவர் பயங்கரமாக பேசுவார்ல, அந்த மாதிரி ஏதோ கெரன் பொலார்ட்லாம் விளையாண்டுட்டு இருந்த சமயத்தில் ஏதோ அவருடைய உருவகேலி பண்ணுற மாதிரி பேசினார். நான் ஒரு தடவை அவர் கடுமையாக விமர்சிச்சிட்டேன். அது அவருடைய காதுக்கு போச்சா இல்லையான்னு தெரியல. பட் அதுக்கு பிறகு நானே அவர் கூட பேசுறதை நிறுத்திட்டேன். அவர் வந்து சமீபத்தில் இந்த கருப்பு படத்தோட ப்ரொமோஷனில் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தாருன்னா, விக்ரம் வந்து காதலன் படத்தில் பிரபுதேவாவுக்கு டப்பிங் பேசியிருப்பார். விஜய் சேதுபதி வந்து புதுப்பேட்டை படத்தில் தூரத்தில் ஒரு க்ரௌடில் இருப்பார். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருத்தங்க ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ காலகட்டம் வேணாலும் ஆகலாம். டப்பிங் ஆர்டிஸ்டாகவே விக்ரம் பல வருஷம் இருந்தார். க்ரௌட் ஆர்டிஸ்டாகவே ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒருத்தராக விஜய் சேதுபதி பல வருஷம் இருந்தார். ஜெயிக்கிறதுக்கு தாமதமாகிறது தப்பு இல்லை. ஆனால் மக்கள் பிடிக்காத ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்துட்டோம்னா அது வந்து அதை மாற்றுறது கஷ்டம். ஸோ ஜெயிக்கிறது தள்ளி போகலாம். ஆனால் மக்களுக்கு பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அதை மாற்றுறது கஷ்டம். அதனால தான் வந்து தான் படங்களில் காமெடி வேடத்தில் நடிக்கிறதை நிறுத்திட்டு நான் அடுத்து என்னன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு காமெடி பண்ணும்போது மக்கள் என்ன வெறுக்கிறாங்களோன்னு தோணுச்சு. ஸோ அதனால் மக்கள் வெறுக்கக்கூடிய இடத்தில் இல்லாமல் இருக்கணும், வெற்றி தள்ளி போகலான்னாரு. ஸோ எனக்கு அது வந்து ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருந்துச்சு. எனக்குள்ள அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு சங்கர், ஓப்பனாக சொல்கிறேன். அப்போ ஓப்பனாக சொல்ல போகிறது இருந்தால் அந்த ஆர்ஜே பாலாஜி அந்த வீடியோ தான் திரும்ப உங்களுடைய ரீஎன்ட்ரிக்கான ஒரு முக்கிய காரணம். இல்லை, அதுதான் ஆக்சுவலி நான் அரசியல் பேசவே வேணாம்னு முடிவெடுத்ததுக்கான காரணம். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து ரேடியோவில் ஒர்க் பண்ண போதும் சரி, அதுக்கு பிறகு நான் வந்து தமிழ் தேசிய நிலைப்பாடு எடுத்து பேசும்போதும் சரி, ரேடியோவுக்கும் நாம் தமிழர் சப்போர்ட்டராகவுமே நான் நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ண போட்டேன். எப்படின்னா, எனக்கு யாரெல்லாம் நல்ல நண்பர்களாக இருந்தாங்களோ, ஒரு உதாரணத்துக்கு குணசேகரன், கார்த்திகை செல்வன், செந்தில்வேல், இதெல்லாம் அண்ணன்கள். இதே மாதிரி தம்பிகள் வரிசையில் இடுமானம் கார்த்தியா இருக்கட்டும் அல்லது சிந்தனா இருக்கட்டும், இந்த மாதிரி எனக்கு இளையவர்களாக இருந்து மாற்று கட்சியில் பயணித்தவங்க எல்லோருக்குமே நான் நாம் தமிழர் நிலைப்பாடு எடுக்கும் பொழுது ஒரு 10 அடி நான் தள்ளி போனேன். நான் பாஜக நிலைப்பாடு எடுக்கும்போது 100 அடி தள்ளி போயிட்டேன். ஸோ அப்போ எனக்குள்ளார ஒரு கேள்வி என்ன இருந்ததுன்னா, ஒருவேளை நம்ம ரொம்ப ஹேட் ஜோனில் இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளார வர ஆரம்பிச்சது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறது அல்லது தன்னை ஒரு ஹிந்துத்துவ ஒரு ஆதரவாளராக காட்டிக்கொள்வதுங்கிறது ஒரு கிரைம் குற்றம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரைம் குற்றத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருந்திருக்கேன். பியூர்லி பிகாஸ் ஆஃப் 2 பேர் தான். ஒன்று அண்ணாமலை, இன்னொரு ஒரு மோடி. இந்த 2 பேர் மேலே இருந்த அன்பு, பற்று, மரியாதை எனக்கு பாஜகவுடைய கொள்கை மேலேயோ அல்லது ஆர்எஸ்எஸ் மேலேயோ ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தின் மேலேயோ மிகப்பெரிய பிடிமானமோ தெளிவோ கிடையாது. ஆனால் எனக்கு இந்த 2 பேருடையும் தனிப்பட்ட மரியாதை, தனிப்பட்ட அன்பு, அதில் நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்பு நமக்கு மோடி கூட கிடைக்கல, நமக்கு அண்ணாமலை கூட கிடைச்சது. அவர் என்ன ஒரு சகோதரன் போல நடத்தினதனுடைய விதம், அந்த ஒரு அபிமானத்தின் அடிப்படையில் தான் நம்ம பாஜக ஆதரவாளராக ட்ராவல் பண்ணோம். எனக்குள்ளார இது ஒரு கேள்வியாக இருந்ததுனால தான் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே நான் என்ன முடிவு பண்ணி வச்சிருந்தேன்னா, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், க்ளோஸ் சர்க்கிளில் சொல்லிட்டு இருந்தேன், இதோட நம்ம வந்த வேலையை பார்ப்போம், ஆர்ஜேவாக இருந்தோம், சினிமா பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், வேறு ஏதாவது பண்ணுவோம். ஏன்னா எல்லா நேரத்திலும் எல்லோரும் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி சோஷியல் மீடியாவை திறந்தோன்னா இன்றைக்கி கருத்து நிறைய பேர் சொல்கிறாங்க. டெய்லி பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி நடக்குது. ஸோ அதை பண்ண வேணாம்னு நினச்சேன் சங்கர். உண்மையாகவே தான் என் மனநிலையில் இருந்தது. ஆனால் என்னுடைய முடிவு என்னவா புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, நான் ஏதோ தாவேக்கா வரவே கூடாதுன்னு நினச்சோம். இன்னைக்கு வந்து விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து விஜய் ஜெயிப்பாரு தோப்பாருங்கிற நம்பிக்கையில், விஜய் ஜெயிச்சா நமக்கு அனுகூலங்கள் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் 2019 to 2021 பீரியட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20-30 டிபேட்டில் நான் விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்கேன். அப்போதைக்கு நான் ஒரு ரேடியோ ஜாக்கி, ஒரு ரேடியோ வர்ணனையாளர், ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர், விஜய் ஆதரவாளர்லாம் எனக்கு கார்டு போட்டிருக்கேன். நான் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை ஆர்ஜே ராஜ்வேல் விஜய் சப்போர்ட்னு தான் இது வரைக்கும் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வேற ஒரு தொலைக்காட்சியில் வேலை பார்க்கும்போது நான் உங்களை விஜய் சப்போர்ட்டராக தான் உங்களை வந்து. ஸோ இதெல்லாம் தான் காரணம், இதெல்லாம் தான் அந்த முடிவை எடுக்க வச்சது. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த அரசு அமைந்து 20 நாட்கள் தான் இருக்கு, 3 வாரங்கள். இந்த 3 வாரங்களுக்குள் இந்த அரசை நோக்கி நடத்தப்படக்கூடிய கோஆர்டினேட்டட் அட்டாக்ஸ், இந்த அரசு சில தவறுகள் பண்ணுது, நான் மறுபடியும் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், சில தவறுகள் பண்ணுறாங்க. ஆனால் அதை தாண்டி தாவேக்காவை நோக்கி இங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை எல்லா கட்சிகளும், எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் வெவ்வேறு காரணங்களோட, ஒரு சிலர் ரொம்ப இயல்பாகவும், ஒரு சிலர் சில வெஸ்டட் இன்ட்ரெஸ்டோடவும், ஒரு சிலர் கூலிக்கும் அந்த வேலையை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். எனக்கு இதை பார்க்கும்பொழுது இது இல்லையே, இதுக்காகவா நம்ம அமைதியாக இருக்கணும்னு நினச்சோம், நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சதுக்கான காரணம் வேறு, இங்கே நடக்கிறது வேறு. மறுபடியும் இப்போ நம்ம பேசுகிறதுனால எதுவும் மாறப்போகிறது இல்லை. ஆனால் சில உண்மைகளை எனக்குள்ளார வச்சுக்கிட்டு அமைதியாக ஜீரணிச்சு என்னால் கடந்து போக முடியல. அதை வெளிப்படையாக பேசணுங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ முதல் பேட்டி மறுபடியும், ஏன்னா உங்களோட தான் நான் முடித்தேன், ஸோ உங்கள்கிட்ட தான் தொடங்கணும்னு நினச்சேன். எதிர்பாராத விதமாக நம்மளுடைய சங்கர சர்மா கூட பேசுறதுக்கு பதிலாக சவுக்கு சங்கர் கூட பேசி ஒரு வீடியோ போடுற மாதிரியான ஒரு சூழல். அவர் சிறையிலிருந்து வந்தார். அதற்கு முன்பாகவே அவர் சிறைக்கு சென்ற பொழுதிலிருந்தே அவருடன் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இன் டர்ம்ஸ் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ வெளியில் வராருங்கிற இந்த ஃபாலோ டீட்டெயில்ஸ் அவரோட டீம் கூட நாங்கள் தொடர்பில் இருந்ததுனால அவர் வந்த உடனே அவருடைய ஒரு நேர்காணலை பதிவு செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் உங்களுக்கே தெரியும், தற்போதைய டிவிஎஸ்சியினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய திரு அருண் ஐபிஎஸ் அவர்களை பற்றிய ஒரு சில விஷயங்கள் அவர் பேசுறதுக்கான ஒரு சரியான ஒரு சேனல். ஏன்னா இன்னைக்கு அவருடைய பேட்டி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ரிஸ்கான ஃபேக்டராக பார்க்கப்படுது. எல்லா சேனல்ஸும் எடுக்க விருப்பப்படுறதில்ல, அவரும் எல்லா சேனல்ஸுக்கும் கொடுக்கவும் விருப்பப்படுறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் நம்மளுடைய சேனலில் பேசணும்னு விருப்பப்பட்டார். நாங்களும் எங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருந்தோம். ஸோ அதனால் அந்த இன்டர்வியூ பண்ணேன். அப்போ இனிமேல் வந்து ராஜவேல் நாகராஜன் வந்து அரசியல் பேசுவார்?
தேவைப்பட்டால் பேசுறதுக்கான ஒரு மனநிலையில இருக்கேன். சில விஷயங்களை உடைச்சு பேசணும்னு நினைக்கிறேன். கடந்த என்ன 20 விஷயத்தை உடைக்க போறீங்க? இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபேக்டர் வந்து உந்துதலை வந்து கொடுத்துருக்கு. நம்ம திரும்ப அரசியலை பேசணும் அப்படிங்கிறதுக்கு. அதாவது அரசியல் பேச வேண்டாம், இனிமேல் நம்ம கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு வேற சில காரணங்கள்லாம் இருந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து தாவேகா அரசாங்கம் நடைபெற்றுட்டு இருக்கு. நம்ம அரசியல் பேச வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்துட்டு திரும்ப வந்து ஏதோ ஒரு உந்துதல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஏதோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அப்போ அதன் காரணமாக தான் திரும்ப வந்து நான் பேச வரேன் அப்படின்னு வந்து நீங்க இதை சொல்றீங்க. 2 போர்ஷனா பிரிச்சுக்கலாம். தாவேகாவுடைய பாசிட்டிவான விஷயங்கள் சார்ந்து நான் பேசணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், அதை நம்ம 2வது பகுதியா பேசலாம். முதல்ல தாவேகாவுக்கு எதிராக அல்லது தாவேகா சார்ந்து திரைமறைவில் நடந்த சில விஷயங்கள், பேரங்கள், அதை பற்றி எனக்கு தெரிந்த தகவல்களை நான் ஓப்பனா உடைச்சு பேச விருப்பப்படுறேன். ஓகே. என்ன அப்படி ஸோ நடந்தது? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அமமுக எம்எல்ஏ காமராஜ். ஓகே, அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர் ஒரு ஆதரவு கொடுத்தேன்னாரு, கொடுத்த கடிதம் போலின்னு டிடிவி சொன்னாரு. அதற்கு பின்னாடி நடந்த விஷயங்களை இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் உட்பட பலரும் உடைத்து பேசவில்லை. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தேர்தல் முடிவுகள் வருது. தேர்தல் முடிவுகள் வந்த உடனே 108 என்ற எண்ணிக்கையில் தாவேகான் இருக்கிறாங்க. ஸோ அதில் 2 தொகுதியில் போட்டியிட்ட விஜய் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ணுறாரு. ஸோ அப்போ 107 ஆகுது. அதாவது நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெல்லணும்னா 11 எண்ணிக்கை வந்து கூடுதலாக தேவைப்படுது. ஸோ விஜயுடைய எண்ணிக்கையை கழிச்சிட்டு சபாநாயகரை கழிச்சிட்டு பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட 9 இடங்களுக்கு மேலே அவங்களுக்கு தேவைப்படுது. அவர் ஒவ்வொருத்தவங்க கிட்டே அவர் ஆதரவு கேட்பது அப்படிங்கிற முடிவை நோக்கி நகர்றாங்க. அப்போ அமமுக எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் டிடிவி தினகரனுக்கு தெரியாமலேயே டிடிவி தினகரனை பைபாஸ் பண்ணி அவர் நேரடியாக விஜயனுடைய டீமை ரீச் அவுட் பண்றாரு. ஜான ஆரோக்கியசாமியினுடைய தலைமையில் ஒரு டீம் அவரை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அவங்க திரு காமராஜ் அவர்களிடமிருந்து டிடிவி தினகரனுக்கு தெரியாமலேயே ஒரு ஆதரவு கடிதத்தை வாங்குகிறார்கள். அது அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் எழுதி கொடுக்கிறார். அதுதான் அந்த வீடியோவா வெளியே வந்து எக்ஸாக்ட்லி தாவேகா தரப்பு எக்ஸாக்ட்லி வீடியோ. அவருக்கு பின்னாடி அந்த கார்ல உட்கார்ந்து அதை எழுத சொன்ன நபர் யாருன்னு எனக்கு தெரியும். சபை நாகரிகம் கருதி அந்த பேரை நான் தவிர்க்கிறேன். ஓகே, ஸோ ஒருவர் சொல்ல அவர் எழுதுகிறார், எழுதி கையெழுத்து போடுறாரு. இவர் எழுதி கொடுத்துட்டாரு, இவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருங்கிற விஷயம் டிடிவி தினகரனுக்கு தெரிந்தவுடன் திரு காமராஜ் அவர்களுடைய குடும்பத்தை மன்னார்குடியில் கடத்தி வைத்து விடுகிறார்கள். ஓகே, ஸோ அவருடைய குடும்பத்தை தூக்கி வச்சுட்டாங்க. ஸோ நீ வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் உண்மையா நடந்தது நான் சொல்றேன். வேணும்னா திரு டிடிவி தினகரன் என் மேல கேஸ் போடட்டும், இல்ல திரு காமராஜ் அவர்கள் என் மேல கேஸ் போடட்டும். ஐ எம் ரெடி டு ஃபேஸ் இட். ஓகே, ஸோ அதாவது திரு காமராஜ் அவர்கள் இவர்களுக்கு ஆதரவு கடிதத்தை கொடுத்துவிட்டு ரகசியமான ஒரு இடத்தில் போய் இருக்கிறார். அவர் எங்கு இருக்கிறார் என்பதை டிடிவியால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. இது வந்து இப்போ நீங்க சொல்றது, இப்போ நீங்க தான் பொறுப்பு. அதே நேரத்துல இப்போ கடத்தி வச்சுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஆனா இந்த விஷயத்த காமராஜே சொல்லல. அவர் சொல்ல மாட்டார். அதனால தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, ஏன் நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு, இதனால தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிந்த உண்மை, என்னை போன்ற ஒரு சிலருக்கு தெரிந்த உண்மை, ஒரு சில ஊடகவியலாளர்களுக்கும் தெரிந்த உண்மை, அவர்கள் அமைதியாக கடந்து போனார்கள். அதை பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் கடந்து போனார்கள். அதனால ஓப்பனா பேசணும்னு நினைக்கிறேன். அதனால தான் பேசுறேன். டிடிவி தினகரன் கிளவரா என்ன ஒரு கேம் பிளே பண்றாருன்னா, ஒரு பக்கம் காமராஜ் வந்து என்ன பண்றாரு, ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டு அவர் ஒரு இடத்துல போயிட்டு ஹைட் அவுட் ஆயிடுறாரு. ஸோ அவரை வெளியில் வர வைப்பதற்காக டிடிவி தினகரன் இப்படிப்பட்ட ஒரு போலி கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நேரடியாக ஆளுநர் கிட்ட சொல்லணுங்கிறதுக்காக அவருடைய எம்எல்ஏ சார்பாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சி அமைக்க ஆதரவு கோருவதாக ஒரு போலி கடிதத்தை தயார் செய்து கொண்டு நேரடியாக ஆளுநரை போய் பார்க்கிறார். ஸோ ஆளுநரை பார்க்கறதுக்கு அவர் எடுத்துட்டு போன கடிதம்ங்கிறது காமராஜ் கையெழுத்து போட்ட கடிதம் கிடையாது. ஆனால் அப்படி கொண்டு போய் கொடுத்துட்டு அவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்றாரு. என்னன்னா, என்னுடைய எம்எல்ஏவை தாவேகாவினர் விலைக்கு வாங்கி விட்டார்கள், அல்லது என்னுடைய எம்எல்ஏ எங்க இருக்காருன்னு தெரியல, அவர் நான் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்றேன், அவருக்கு நல்லாவே தெரியும் ஆதரவு கடிதத்தை காமராஜ் கொடுத்து விட்டார்னு. காமராஜ் அவர்களுக்கு தகவல் போகுது, தன்னுடைய குடும்பம் கடத்தப்பட்டு ஒரு இடத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்காங்கன்னு. அடுத்த 1 மணி நேரத்தில் ஆளுநர் மாளிகைக்கு வரவில்லை என்றால் வேறு விதமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு காமராஜுக்கு மிரட்டல் விடுக்கப்படுது. அதற்கு பிறகுதான் காமராஜ் அங்கிருந்து வராரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் டிடிவி தினகரன் சொன்னதை பத்திரிகையாளர்கள் முன்னாடி அவர் சொல்றதுக்கு ஒத்துக்கிறாரு. அதாவது என்னன்னா, இந்த கடிதம் நான் கொடுத்ததே இல்லை, அது ஃபோர்ஜரி கடிதம், அதில் இருக்கிறது நான் இல்லை, அதில் இருக்கிறது ஏஐ, இப்படி இவங்க சொன்ன அந்த டிராமா எல்லாமே அவருடைய குடும்பத்தின் மேல் அவருக்கு இருந்த ஒரு பயத்தின் காரணமாக, குடும்பத்தினர் பலியாகிடுவாங்களோ, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்டெண்டுக்கு போயிடுவாங்களோங்கிற ஒரு பயத்தின் நீங்க அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா இருக்குமானால் அவர் வந்து அதுக்கு பின்பாக சட்டப்பேரவையில அந்த வாக்கெடுப்புலாம் நடத்தப்படுது. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அப்பயுமே தாவேகா நிலைப்பாடு தான் எடுக்கிறாரு. அப்பயுமே அவருக்கான குடும்பம் இருக்கு. அப்ப வந்து டிடிவி தினகரன் மிரட்டி இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அப்பயும் தான மிரட்டப்பட்டிருப்பாங்க. மறுபடியும் சொல்றேன், இப்ப வரைக்குமே டிடிவி தினகரன் குறித்து அவர் எங்கேயுமே தப்பா பேசல, தவறா பேசல. அவர் மேபி ஆஃப் தி ரெக்கார்டா என்ன பேசினா நம்மளுக்கு ஏன் பேச மாட்டாங்கங்கற காரணத்தை நீங்க சொல்லக்கூடிய ஏன் பேச மாட்டாங்கங்கறது அமமுகவில இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நாங்க நீக்குறோம்னு சொல்லி டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. ஆனா இதுவரைக்கும் காமராஜ் எந்த இடத்துலயுமே
குடும்பத்தை பற்றியோ அல்லது இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்தது அப்படின்னு அவர் அபிஷியலா எங்கேயே ஸ்டேட்மெண்ட் வைக்கல. இல்ல, மறுபடியும் அவர் முழுக்க முழுக்க இப்ப தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாரு. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன், இது கைமீறி போயிடுச்சு. இதற்கு மேல் குடும்பத்தை தூக்கி வைத்து மிரட்டினாலும் அதை அவர் ஓபன் பண்ணி பேசினா அது டிடிவி தினகரனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை இல்ல, ஏற்படுத்தும். நீங்க ஒரு நேரேட்டிவ் செட் It's not a பண்றீங்க. டிடிவி தினகரனை டிடிவி தினகரன் நீங்க ஒரு narrative, தப்பா நரேட்டிவ் செட் பண்ணி என்ன ஆக போகுது? டிடிவி தினகரனுக்கு பின்னாடி 100 எம்எல்ஏ இல்ல, இருக்காங்களா? இல்ல நாளைக்கு அவர் தமிழ்நாட்டோட முதல்வராக போறாரா? எதுவுமே கிடையாது. டிடிவி தினகரனுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்றது மூலமா என்ன நடக்க போகுது? நான் மறுபடியும் சொல்றேன், காமராஜ் முதல் நாள் டிடிவி கூட நிக்கிறாரு. டிடிவி கூட நின்று எல்லாத்தையும் பேசிட்டு கான்ஃபரன்ஸ் போர்ஷனுக்கு முன்னாடி சட்டப்பேரவையில வந்து காமராஜ் என்ன பண்றாருன்னா, வித்தவுட் இன்ஃபார்மிங் டிடிவி, மறுபடியும் இங்கிருந்து கொடுக்கப்பட்ட இன்புட் என்னன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, அவர் சொல்ற மாதிரி அங்க இருங்க, சட்டசபையில வந்து பதிவு பண்ணிடுங்க, so that you will be on safe hands. ஸோ அவர் மாறிட்டேன், நான் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், அது இதுன்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸின் அடிப்படையில் தான் அங்கு அவருடைய குடும்பம் விடுவிக்கப்படுது. தன்னுடைய குடும்பத்தை ஒரு சேஃபான பிளேஸ்க்கு அவர் நகர்த்தினதுக்கு பிறகுதான் சட்டப்பேரவையில் ஓப்பனா அவர் தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறாரு. சரி, ஓகே, இது கையை மீறி போயிடுச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நம்ம வீட்டில் யாரோ ஒரு பெண் ஒரு காதல் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போறாங்கன்னா பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க? முதல்ல போய் பிடிச்சி கொண்டு வருவாங்க. கொண்டு வந்தோடனே அந்த பெண்ணு வீட்டில் வந்து நடிச்சுட்டு இருப்பா, ஓகே நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன், நான் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னு. என்னைக்காவது ஒரு நாள் திரும்ப பொண்ணு வீட்டை விட்டு ஓடுச்சுன்னா அந்த பெற்றோர்கள் கொஞ்சம் சுயமரியாதை இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடு இதான் உன் தலையெழுத்தா போய் தொலைன்னு விடுவாங்கல்ல, அந்த ஒரு மனநிலையில் தான் டிடிவி விட்டார். இதான் உண்மை. இதை காமராஜ் பேச முடியாது, காமராஜ் பேச மாட்டார். இதான் நடந்த விஷயம். இது ஒண்ணு சொன்னது இது வரைக்கும் யாருமே எதுவும் சொல்லல. எனக்கும் இது புதுசு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க சொல்றதை நான் வந்து கேள்விப்படுறேன். நீங்க சொல்றதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க ஒரு நேரத்துக்காக அல்லது டிடிவி தினகரனுடைய அரசியல் எதிர்காலத்தை நீங்க அது காலி பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இதை பேசுறீங்களா அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வி. டிடிவி தினகரன் மேல் எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. இப்போது சொல்றேன், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்துவதற்கு, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன் எடுத்து செல்வதற்கு, ஒருங்கிணைந்த ஒரு வலுப்பெற்ற அதிமுகவாக அதை வழிநடத்துவதற்கு அனைத்து விதமான சக்திகளும் படைத்தவர் டிடிவி தினகரன். நான் சொல்றேன், அவருடைய குடும்பத்தை தூக்கி வச்சு மிரட்டினாரு, அது சரியா தப்பா அப்படின்னா, டிடிவி தினகரன் சீட்டு கொடுக்கலைன்னா இன்னைக்கு காமராஜ் யாரு? காமராஜ் எல்லாம் அங்க ஜெயிச்சிருக்க முடியுமா? அதிமுக காரன் வேலை பார்க்கலைன்னா அங்க வந்து காமராஜ் எல்லாம் ஜெயிச்சிருக்க முடியுமா? அமமுகவுக்கு அவ்வளவு ஓட்டு. நான் மறுபடியும் சொல்றேன், மன்னார்குடி சொந்த ஊர், சசிகலாவுடைய சொந்த ஊர். ஆனா மன்னார்குடியில தொடர்ந்து டிஆர்பி ராஜா ஜெயிச்சுட்டு இருந்தாரு. இன்னைக்கு டிஆர்பி ராஜாவை வீழ்த்தி காமராஜ் ஜெயிச்சிருக்காருன்னா அதுல அதிமுக காரங்களோட உழைப்பு இருக்குது, அமமுகவினருடைய உழைப்பு இருக்குது, டிடிவி தினகரனுடைய உழைப்பு இருக்குது. அது எல்லாத்தையும் துச்சமா நினைச்சிட்டு போன காமராஜ் பண்ணது சரினா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் ஜஸ்டிஃபை பண்ணல, நான் நடந்த இன்சிடென்ட்டை தான் சொல்றேன். காமராஜினுடைய குடும்பம் மிரட்டப்பட்டது. கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போய் வச்சாங்களா, கழுத்துல கத்தி வச்சாங்களா, அருவா வச்சாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் குடும்பத்தை காலி செய்து விடுவார்கள் என்ற பயத்தின் அடிப்படையில் தான் அவர் வந்தார். இதுல என்னால 100% என்னால இதை உறுதியா சொல்ல முடியும். இது வந்து காமராஜ் அவர்கள் ராஜ்வேல் நாகராஜனுக்கு ஃபோன் பண்ணி இதை சொன்னாரா? அதுதான் இப்போ பாத்தீங்களா, அதாவது என்னன்னா, நான் வந்து நடந்த செய்திகளை சொல்ல முடியும். இது இன்னொரு படி மேல போயிட்டு சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அவர் ஒரு நாள் சொல்லுவார். நம்பலாம். அவர் ஒரு நாள் சொல்லுவார். ஏன் இன்னைக்கு சொல்ல மாட்டாருன்னு சொல்றேன். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கலி என்னுடைய குடும்பத்தை தூக்கி வச்சுட்டு மிரட்டினாங்க அப்படிங்கறது ஒரு எம்எல்ஏ சொல்லும் பொழுது அவருடைய பர்சனாலிட்டி அங்க வீக் ஆகும். இப்படி ஒரு செய்தேன், இப்போ டிடிவி தினகரனால சொல்ல முடியுமா, காமராஜ் இப்படிதான் போனாரு, நான் அப்படிதான் பண்ணேன், இப்படி பண்ணி தான் அவரை வர வச்சேன்னு சொல்ல முடியுமா? இதை தாண்டிய பல பேரங்கள், பல விஷயங்கள் இந்த 15-20 நாட்கள்ல தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது என்ன நடந்தது அதுக்கு வாங்க. ஓகே, சோ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிறத இன்னைக்கு திமுகவினர் மறுக்கிறாங்க. இன்னைக்கு செய்தி சேனல்களில் போய் உட்காந்து அந்த சேனல் சார்பாக, அதாவது திமுக சார்பாக ஒவ்வொரு சேனலிலும் பேசக்கூடியவர்கள் அப்படிலாம் ஒரு முடிவை திமுக எடுக்கவே இல்லை, அப்படியான ஒரு முடிவை திமுக எடுத்து விடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. கோலப்பன் இதை பற்றி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பிரேக் பண்ணாரு. ஆர்கே வந்து ஒரு வீடியோவே போட்டாரு, நான் என்னுடைய செய்திகள் காதுக்கு வரக்கூடியதெல்லாம் எனக்கு பதட்டத்தை ஏற்படுத்துது, நடக்கக்கூடாதுலாம் சொன்னாரு. ஆனால் அதற்கு பிறகு அதை பற்றி யாருமே பேசவே இல்லை. அதன் பின்னணியில் நடந்த விஷயங்களை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டையும் மனசுல இருக்கிறத உண்மையாகவே பதிவு செய்த ஒரே நபர் யாருன்னா சி.வி. சண்முகம் அவர்கள் தான். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல் மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. ஆனால் உண்மை யாரின் பக்கத்தில் இருக்கிறது என்றால் திரு சி.வி. சண்முகம் அவர்களின் பக்கத்தில் தான் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் எந்த ஒரு இடத்திலும் தாக்கியோ மரியாதை குறைவாகவோ பேசப்போவது கிடையாது, இன்றல்ல இனிமேலும். ஏன்னா நான் இந்த முறை உண்மையாகவே அவர் தான் தமிழ்நாட்டுடைய முதல்வராக வரணும்னு ஆசைப்பட்டேன், விருப்பப்பட்டேன். அவர் மேல, அவருடைய உழைப்பின் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை பற்று இருக்கிறது. ஈவன் தோ நான் பாஜக சப்போர்ட்டராகவே இருந்தாலும் கூட எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு நிகழ்வில் அவர் தன்னுடைய அந்த ஒரு பதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகரணுங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில், அந்த ஒரு வேகத்தின் அடிப்படையில் எந்த ஒரு கட்சிக்கு எதிராக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோ, எந்த ஒரு திமுகவை தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவும் சொன்னார்களோ அந்த கட்சியோட அவர்கள் கூட்டணி வைக்க முயற்சித்தார்கள் என்பது 200% உண்மை. இந்த உண்மையை எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த உண்மைக்கு மேல உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் நான் சொல்றேன், ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதுல சில பேருக்கு ஆமாம் இல்லைன்னு சொல்லுவாங்க, நான் 200% ஆமான்னு சொல்றேன். இது எப்படி உருவானது அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா? பலரும் இதற்கான
ஒவ்வொரு பாயிண்ட் இந்த இடத்துல தான் தொடங்குச்சு, அந்த இடத்துல தான் தொடங்குச்சுங்கிறாங்க. இந்த இடத்தில் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர், ஒரு பெருந்தகை, அவரை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். நீங்க தொடப்போட நடிகர் யாருங்கிறது உலகம் எல்லாரும் வந்து பார்த்துருக்காங்க. ரஜினி வந்து பிரஸ் மீட் வச்சு அவர் சொன்னது பொய். ஓகே, அவர் வந்து விஜய் முதல்வராவதை நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்த நியூஸ்ல வந்து உண்மை இல்லைன்னு சொன்னாரு. அவர் சொன்னதுல தான் உண்மை இல்லை. 200% இந்த ஒட்டுமொத்த பிளான்லையும் கீ பர்சன், நான் மறுபடியும் சொல்றேன், அவர் தான் இதை இனிஷியேட் பண்ணாரான்னு தெரியாது. இந்த டாக்ஸ் இனிஷியேட் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே ரஜினியுடைய வீட்டில் தான் அனைத்து சந்திப்புகளும் நடந்தது. உதயநிதி ஸ்டாலின் ரஜினியுடைய வீட்டுக்கு போனார், ஏவாவேலு ரஜினியுடைய வீட்டுக்கு போனார், திமுக சார்புடைய அனைவரும் ரஜினியுடைய வீட்டுக்கு போனார்கள். இதில் ஒரு படி மேலே போயிட்டு சொல்லணும்னா, இப்படியான ஒரு அலையன்ஸ் அவர் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவர் மேலனா நான் சொல்றது மத்திய அரசினுடைய அதிகார மையங்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் சொல்லிவிட்டு தான் அவர் இதை செய்தார். முதலில் அவர்களுக்கு இதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு தருணத்தில் விஜய் வந்து அதிமுகவிடம் ஆதரவு கேட்டு வருவார்னு அவங்க நினைச்சாங்க. ஸோ பாஜகவினுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருந்ததுன்னா, அதிமுகவிடம் ஆதரவு கேட்டு வருவாங்க, ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க, இவங்க வெளியில் ஸ்டெப் அவுட் ஆகிக்கிட்டாலும் தாவேகா வித் அதிமுக அப்படிங்கிற ஒரு கூட்டணி ஆட்சி அமையும். இதனுடைய கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, லீமா ரோஸ் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஸோ அப்படிதான் அது இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் இவர்கள் தரப்பில் இருந்து வைக்கப்பட்ட டிமாண்ட்ஸ், அதாவது விஜய் தேர்தலுக்கு முன்பாக என்ன டிமாண்ட் வச்சாரோ, 2.5 வருஷம் நான் 2.5 வருஷம் நீங்கன்னு சொன்னதை திரும்ப இவங்க வச்சாங்க. நாங்கள் 2.5 வருஷம், நீங்கள் 2.5 வருஷம். 2.5 வருஷம் துணை முதல்வர் கான்செப்ட்லாம் இல்லை, நீங்கள் 2.5 வருஷம் முதல்வர், நாங்கள் 2.5 வருஷம் முதல்வர், அதிலும் நாங்கள் முதல் 2.5 வருடங்களை ஆளுவோம் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. அதை ஏன் தாவேகா நிராகரிச்சதுன்னா, 2029 ஒருவேளை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் 2.5 ஆண்டுகள் அதிமுக ஆண்டு விடுவார்கள். வெறும் 6 மாதம் தான் யார் ரூல் பண்ணுவா? தாவேகா ரூல் பண்ணுவாங்க. அதுலேயுமே நீங்கள் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வச்சோம்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் தான். 1 மாதம் 2 மாதத்துக்கு சிஎம்மா இருக்கணுமா? பேசாமல் அந்த 1 மாதம் 2 மாதம் நாங்களே இருந்துருவோம்னு சொல்லி தங்களை ஏமாற்றுவதற்கான ஒரு யுக்தியாக இதை அதிமுக பயன்படுத்துவார்களோ என்ற ஒரு பயம் அங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான அந்த ஆலோசனை வழங்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பெரும்புள்ளிகளுக்கு வந்து நீங்க சூப்பர் ஸ்டாருக்கு வாங்க. சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரி வெளிப்படையா பேட்டி கொடுத்தார். நான் வந்து அந்த அளவுக்கு தரங்கட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். எனக்கும் முக ஸ்டாலினுக்கும் கிட்டத்தட்ட 35-38 வருஷம் வரைக்கும் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு நண்பர்களாக இருந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார். என்னோட வயசும் விஜயனுடைய அந்த ஏஜும் வந்து கிட்டத்தட்ட 25 வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஜென்ரேஷன் வேற, இந்த ஜென்ரேஷன் வேற. அவர் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து வெளிப்படையா சொன்னார். இதுவரைக்கும் ரஜினி அவர்கள் எப்பயுமே மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய நபர். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்லா தெரியும், எனக்கு வள்ளுவருக்கு காவி சாயம் பூசுற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் பூசிட முடியாதுன்னு வெளிப்படையா பாஜக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்ததோ அதையெல்லாம் தாண்டி நான் மனசுல பட்டதை நான் வெளிப்படையா சொல்லுவேன். நான் பாஜகலாம் இல்லைங்கன்னு வெளிப்படையா சொன்ன நபர். அப்போ இவ்வளோ வருஷம், கிட்டத்தட்ட அவருக்கு 70 வயசு ஆச்சு. 70 வயசு வரைக்கும் அவர் வந்து எப்படி வாழ்ந்திருக்காரு, எவ்வளோ வெளிப்படைத்தன்மையா பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற எல்லாம் இருக்கும்போது நீங்க புதுசா ஒரு கதையை உருவாக்குற மாதிரியும் புதுசா ஒரு நேரட்டிவ் செட் பண்ற மாதிரி அவரை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில நீங்க அவருடைய பேருக்கே டேமேஜ் பண்ற மாதிரிலாம் பண்றீங்க. சிவபிரியன் பேசினாரு, கோலப்பன் பேசினாரு, ஷபீர் பேசினாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரதான ஊடகவியலாளர்களும் ரஜினியுடைய ரோல் இதுல இருந்ததுன்னு பேசினாங்க. ஆனா அந்த சம்பவத்துக்கு பின்பாக ரஜினி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த பின்பாக வெளிப்படையா சொல்லிட்டாரு. காரணமா அவங்க அதை பத்தி பேசாம கடந்து போயிட்டாங்க. உண்மையாகவே இதில் ரஜினி அவர்களுடைய பங்களிப்பு மிக பெரியது. மறுபடியும் சொல்றேன், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அவர் மேல் மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது. அந்த மரியாதை எதன் அடிப்படையில்னா, வாழ்க்கையில் ஒரு கண்டக்டராக இருந்தவர் தன்னுடைய கனவுகளை நோக்கி ஓடி இன்னைக்கு பேன் ஏஷியாவினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்காரு. அந்த ஒரு தன்னம்பிக்கை, அந்த ஒரு தொழில் மேல இருக்கக்கூடிய பக்தி, இன்னைக்கு 70-75 வயசுலையும் அவர் உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த டெடிகேஷன்ஸ் இது எல்லாத்துக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நானும் தலை வணங்குகிறேன். ஆனால் இந்த இடத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நான் திரும்ப சொல்ல விருப்பப்படலை. அவர் எப்படி சொன்னாரோ தான் அப்படிப்பட்டவர் இல்லை என்று, ஆனால் அப்படிப்பட்டவராகத்தான் அவர் நடந்து கொண்டார். அவர் தான் இதில் கீ பர்சன். அவர் தான் இந்த அனைத்து ஊடகங்களையும் ஆட்சி வரக்கூடாது அப்படின்னு ரஜினி நினைச்சாரா? எனக்கு என்ன பொறாமை கேக்குறாரு? என்ன பொறாமை கேக்குறாரு? அவருக்கு என்ன பொறாமை நான் சொல்றேன். 2001 நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்றாரு இல்லையா? அது செய்தியாளர் கேட்டாங்க. நீங்க ஒருவேளை நினைக்கிறீங்களா 2001 நீங்க அப்ப அவர் என்ன சொல்லி கட்சி ஆரம்பிச்சா ஜெயிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ 2001 தனக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு தற்போது இன்னொருவருக்கு கிடைத்திருக்கிறது. ஸோ திரைத்துறையை பொறுத்த மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ரஜினியுடைய உயரம் வேற, விஜயுடைய உயரம் வேற. ரஜினி எங்கேயோ இருக்கார், விஜய் இங்கே தான் இருக்கார். ரஜினி அவர்கள் தொட்ட வெற்றிகளை, ரஜினி அவர்களுடைய படங்கள் கிரியேட் பண்ண பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸை விஜயுடைய படங்கள் பண்ணலை. ஆனால் ரஜினியிடம் இல்லாத ஒரு தைரியம் விஜய்க்கு இருந்தது. அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் 1996 ஒரு வாய்ஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் நம்ம பேசுவோம். ஆனால் வாய்ஸ் கொடுத்த ஜெயலலிதாவுக்கே திரும்ப ஆதரவாக வாய்ஸ் கொடுத்தாருங்கிறத நம்ம பேசவே மாட்டோம்.
பாமகங்கிற ஒரு கட்சி, இவங்க எல்லோரும் சொல்வது போல வட மாவட்டங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி, ரஜினிகாந்த கதற கதற ஓட விட்ட வரலாறு தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து வரலாற்றினுடைய பக்கங்களில் பதிவு செய்யப்பட்ட விஷயம். ஸோ அதனால தன்னுடைய மேல காவி சாயம் பூசாதீங்கன்னு சொல்லக்கூடிய அவர் தான் ஒரு பக்கம் வந்து கூட்டமா எல்லாரும் நிக்கிறாங்க, ஒரு பக்கம் ஒருத்தர் தனிச்சு நிக்கிறாரு, யார் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா மோடி அவர்களுக்கு தன்னுடைய சப்போர்ட்டை தெரிவிச்சிருக்காரு. அவர் பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிறத சொல்றதுல அவருக்கு சில சங்கடங்கள் இருக்கலாம். அதனாலதான் அவர் தனி கட்சிங்கிற ஒரு எண்ணத்துக்கே போனார். ஆனால் நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன், இது அவர் முன்னெடுத்த விஷயங்கள், அதாவது இந்த அரசு அமைவதற்காக அவர் முன்னெடுத்த விஷயங்கள்ல ஒரு கட்டத்துல அவர் இல்ல, நீங்க ஆரம்பத்துல நீங்க இல்ல, நான் சொன்ன- உங்களுக்கு நீங்க சொல்லிடுறேன். சொன்ன- நான் இல்ல, சொல்ல விடுங்க. இல்ல, நீங்க என்ன சொன்ன நடந்ததுன்னு இடத்துல சொல்ல மா- விடுறேன். மாறுறீங்க அப்படிங்கறதுக்காக நான் சொல்ல வரேன். நீங்க தான் சொன்னீங்க ஆரம்பத்துல உதயநிதி ஸ்டாலின் ரஜினியோட வீட்டுக்கு வந்தாரு, வந்தாரு. ஏவாவேலு மறுக்க சொல்லுங்க. வந்தாரு மறுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க சொல்றீங்க ரஜினி அவர்கள் தான் அதை இனிஷியேட் பண்ணாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்த முன்னெடுப்பை எடுத்ததாக திரு சி வி சண்முகம் என்ன சொன்னாரு, தனக்கு யாரோ 2 திமுக அமைச்சர்கள் பேசினாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்படி பேசிய அமைச்சர் யாருன்னா, ஒருவர் ஏவாவேலு, மற்றொருவர் KN நேரு. இந்த 2 பேர் தான் திரு சி வி சண்முகமிடம் பேசியவர்கள். அவர் இந்த பேரை சொல்லலை, இப்போ நான் சொல்றேன். ஏவாவேலு ரஜினி அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர். திரு ரஜினி அவர்களுக்கும் திருவண்ணாமலையில் ரிசார்ட் இருக்கு. திருவண்ணாமலையில் மிகப்பெரிய சொத்து பத்துகளை வைத்து கல்வி நிறுவனங்கள் நடத்தி கொண்டு ஒரு முடிசூடா மன்னன் போலவே விளங்கி கொண்டிருப்பவர் ஏவாவேலு. ஏற்கனவே இருவருக்கும் அவர் திரைப்பட விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்தவர். பல வருட நண்பர்கள். இவர் ஏசி சண்முகம், சூப்பர் ஸ்டார், இவங்க எல்லோருமே பல வருட நண்பர்கள். அந்த நட்பின் அடிப்படையில் ஏவாவேலு தான் இந்த ஒட்டுமொத்த பிளானுடைய கீ டிரான்சாக்ஷன் பர்சன். அதாவது ரஜினி என்ன நினைக்கிறாருங்கிறத திமுகவிடமும், திமுக என்ன நினைக்குதுங்கிறத அதிமுகவிடமும் பேசுவதற்காக ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட நபர் ஏவாவேலு. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய சர்வைவல் கிரைசிஸ் இருந்தது. அவருக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 43 தொகுதியில் 4-5 தான் அவர் ஜெயிச்சார். ஸோ மிகப்பெரிய படுதோல்விக்கு காரணமான அவர், நானே இந்த தோல்விக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன், இதனுடைய ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷனில், அதாவது அதிமுக சைடில் ஏதாவது டிமாண்ட்ஸ் இருந்தாலும், ஃபினான்ஷியல் டிமாண்ட்ஸ் இருந்தாலும், வேறு எங்கே எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஐ வில் டேக் கேர்னு சொல்லி இதில் களமிறங்கியவர் திரு ஏவாவேலு. உதயநிதி ஸ்டாலின் இந்த திட்டத்தை முன்மொழிந்தார். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன் முன்மொழிந்தார்? ஏன்னா அவருக்கு விஜய் வரக்கூடாது, விஜய் வராமல் இருக்க வேண்டும் என்று உதயநிதிக்கு ஒரு எண்ணம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இப்போ நீங்க சொல்லக்கூடியது உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை நீங்க சொல்றீங்க. அது எனக்கு வந்து தெரிஞ்ச தகவல் இல்லைங்க, ஊர்ஜிதப்படுத்தின இல்ல, தகவலை இப்போ சொல்றேன். இந்த 2 பேரும் ரஜினி வீட்டுக்கு போறாங்க. ரஜினி எந்த இடத்துல கன்வின்ஸ் ஆயிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ரஜினிக்கும் இதுதான் எண்ணம். அவர் சொன்னார் இல்லையா, ஆச்சரியம் கலந்த இல்ல, நான் சந்தோஷம். 38 அது வருஷம் ஆச்சரியம் கலந்த 38 சந்தோஷம் இல்ல. வருஷமா பழகிய நண்பரை சந்திக்க See, போனேன். ஆச்சரியம் அவ்வளவுதானே. கலந்த சந்தோஷம் இல்ல, அது ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி அவருக்கு. அவ்வளவுதான், அவருக்கு ஆச்சரியம் கலந்த அதிர்ச்சி. இல்ல, அவரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னாரு. ஒருவேளை கமலஹாசன் ஜெயிச்சிருந்தா கூட எனக்கு பொறாமையா இருந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு See, ஈஸியா கடந்து போனாரு. சூப்பர் ஸ்டாருடைய விஜய் மேல எனக்கு பொறாமையே இல்லைன்றாரு. சூப்பர் ஸ்டாருடைய பெருந்தன்மையை பாராட்டுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. இந்த இடத்தில் அவர் இதில் சூத்திரதாரியாக செயல்பட்டார். அவர் பிரஸ் மீட் கொடுத்தது அவருடன் இருந்தவர்களை ரசிக்கவில்லை. அவருடைய நெருங்கிய ஆதரவாளர்கள், சோஷியல் மீடியாவில் பேசுறவங்களா இருக்கட்டும், அல்லது அவருடைய ரஜினி ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், அல்லது மிக நெருங்கிய அரசியல் வட்டாரங்களை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், அவர்கள் அனைவருமே அவரிடம் அழைத்து சொன்னது என்னன்னா, இதை நீங்க தவிர்த்திருக்கலாம், இதன் மூலமாக இன்னும் இந்த சந்தேகத்தை வலுப்பெற செய்து விட்டீர்கள். ஆனா அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, இப்படி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சீனியர் ஜெர்னலிஸ்ட் சஜஸ்ட் பண்ணாரு. நான் இதுக்கான விளக்கம் கொடுக்கலைன்னா இதை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படியான ஒரு விஷயம் என் மேல இருக்க விருப்பப்படல. நம்ம அட்டெம்ப்ட் பண்ணது அப்படிங்கிறது அவர் சீக்கிரட்டா இருக்கும்லாம் நினைச்சலாம் அவர் பண்ணல. அவர் ரொம்ப ஓப்பனா தான் பண்ணார். ஏன்னா அவருக்கு என்ன நம்பிக்கை இருந்ததுன்னா, எப்படியோ இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகாம இருக்கும், இந்த 108 அப்படிங்கிற எண்ணிக்கையில் இது இப்படியே இருக்கும், ஒன்று மறு தேர்தலுக்கு போகும், அப்படி இல்லைன்னா இவர் ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல், குடியரசுத் தலைவர் ஆட்சி, இப்படியான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குமே தவிர, இப்படி IUML வருவாங்க, இப்படி VCK வருவாங்க, இப்படி காங்கிரஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவருக்கு மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இல்லை. திரு சி வி சண்முகம் அவர்களிடம் இந்த செய்தியை சொன்ன உடனே அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னார்ல, அது உண்மை. திரு வேலுமணி அவர்கள் உடனடியாக அவரும் ஒரு ஆல்டர்னேட் ரூட் எடுக்கிறார். அவர் என்ன ஆல்டர்னேட் ரூட் எடுக்கிறாரு அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு சி வி சண்முகம் அவர்களுடைய ஸ்டாண்டுக்கும் இடையில அவர் தான் முதல்ல பிரிட்ஜிங் கேப்பா இருக்காரு. பேசி பார்க்கலாம், பேசி ஏதாவது சரி பண்ணி பார்க்கலாம், நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகரலாம் என்று பல முறை அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் திரு மிதுன் அவர்களும் உதயநிதி அவர்களும் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு மெட்டீரியலைஸ் பண்றதுல திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கைடிங் ஃபோர்ஸா இருக்கிறாரு. அவரே இனிஷியேட் பண்றாரா, இல்ல அவரே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா? அவருக்கு என்ன வேணும் நான் உங்களுக்கு ஓபனா சொல்றேன். என்ன பிரயோஜனம்? அதுதான் நான் சொல்றேன். என்னன்னா சூப்பர் ஸ்டாருக்கு என்ன பிரயோஜனம் இது? என்னன்னா, திரைத்துறையில் தன்னுடைய வாழ்நாளில் அவர் தொட்ட உயரத்தை வேறு யாரும் தொடவில்லை. எம்ஜிஆருக்கு பிறகு தமிழ்நாட்டில் சினிமாலிருந்து ஒருத்தர் வந்து அரசியல்ல ஜெயிச்சதில்லை, முதல்வர் ஆனதில்லை அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை அவர் ஹோல்டு பண்றாரு. ஒருவேளை வந்திருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் நம்புறாங்க. நான் நம்புறேன், நீங்க நம்புறீங்க, அவரும் நம்புறாரு. ஆனால் அந்த ஒரு சாதனையை எல்லா ஃபீல்டுலையும் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஜய் இந்த இடத்தில் வயதில் சிறியவர், வசூலில் சிறியவர், வெற்றிகளில் சிறியவர், திரைத்துறையினுடைய வசூலில் சிறியவர், ஆனால் அரசியல்ங்கிற இடத்துல தன்னை விட அவர் ஒரு உயரத்துக்கு போறாருங்கிறத அவரால் அக்செப்ட் பண்ண முடியல. இதான் உண்மை.
இதுதான் கலை யதார்த்தம். இது அவர் மட்டுமல்ல, அவருடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினருமே இப்படி விஜய் அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்று விடுவாரோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை பல இடங்களில் ஆங்காங்கே பதிவு செய்து கொண்டிருந்ததும் செவி வழி தகவலாக வந்து கொண்டு தான் இருந்துச்சு. சரி, ஓகே, அது ஒரு நேச்சுரலாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி கமல் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு பொறாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட அவர் வந்து ஒரு நிமிஷம் அப்படி வந்து அந்த ஸ்லிப் ஆஃப் டங்கில் சொன்ன வார்த்தையை அவர் கடந்து இல்லை அப்போ கூட நான் வந்து சந்தோஷம் தான் பட்டிருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவரும் நானும் சமகாலத்தை சேர்ந்தவர்கள், சம வயதை சேர்ந்தவர்கள், சம அனுபவத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கிய உடனேவே உதயநிதி ஸ்டாலின் என்ன சஜஸ்ட் பண்றாரு அப்படின்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கட்டும், எனக்கு எந்த விதமான பொசிஷனும் வேணாம், திமுக வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம், விஜய் மட்டும் வரக்கூடாதுங்கிறாரு. விஜய் மட்டும் வரவே கூடாதுங்கிறாரு. திரு சபரீசன் அவர்கள் வேறொரு நிலைப்பாட்டை சொல்கிறார். திரு சபரீசன் அவர்களுடைய பெண் நிறுவனத்தின் காரணமாகத்தான் தோல்வி என்ற ஒரு செய்தி மிக வலுவாக குடும்பத்துக்குள்ளாரே வந்ததுனால திரு சபரீசன் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு அங்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை. சபரீசன் ஒரு கட்டத்தில் இந்த கான்வர்சேஷன்ஸ்ல இருந்து வெளியில போறாரு. முழுக்க முழுக்க திரு உதயநிதி ஸ்டாலினும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மகன் மிதுன் அவர்களும் தான் இணைந்து இதனுடைய அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துகிறார்கள். இன்னைக்கு திரு சவுக்கு சங்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார் ஒரு போஸ்ட். அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு, திரு மிதுன் அவர்களுடைய தலையீடுகள் அதிமுகக்குள்ளார் அதிகமா இருக்குது, அதுதான் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு கொண்டு வந்திருக்கு. இதை நிறைய பேர் மறுத்து எழுதிட்டு இருக்காங்க. நான் 200% சொல்றேன். முதலாக பிரசாந்த் கிஷோர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு வருடத்துக்கு முன்பாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பேட்டியில் பேசியிருப்பாரு. மேடையில் வந்து தாவேகாவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் பேசியிருப்பாரு. ஒரு வருஷத்துல நீங்க என்ன தேடுவீங்க, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வர அன்னைக்கு தமிழ்நாட்டில் தேடப்படக்கூடிய பேராக பிரசாந்த் கிஷோர் இருப்போன்னு. அந்த கூட்டத்துக்கு முன்பாக ஒரு கூட்டம் நடக்கிறது. அந்த கூட்டத்தில் திரு மிதுன் அவர்களும் இந்த சைட்ல இருந்து திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களும் அதுபோல இன்னும் சில முக்கிய பிரமுகர்களும் அமர்ந்து அதிமுக தாவேகா கூட்டணி என்ற பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறார்கள். அப்போது அவர்களிடம் இருந்த எண்ணிக்கை, அதாவது தாவேகாவினுடைய மனதில் இருந்த எண்ணிக்கை 60 70 சீட் வரைக்கும் கேட்கறதுன்னு. மிதுன் அவர்கள் ஒரு அதீதமான எண்ணிக்கை, கிட்டத்தட்ட ஆளுக்கு பாதி நிக்கலாம், ஒரு 90 சீட் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை 80 சீட் வரைக்கும் கொடுக்கலாம்னு அவங்க எதிர்பார்த்தை விட ஒரு 20-30 எண்ணிக்கையை அதிகமாக சொல்கிறார். அதை உணர்ந்து கொண்டு பிரசாந்த் கிஷோர் என்னன்னா, இவ்வளவு வீக்கா இருக்காங்களா, திரு மிதுன் அவர்கள் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, நான் மறுபடியும் சொல்றேன், அவர் சொன்ன அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு கான்வர்சேஷன்ல அவர் விட்ட வார்த்தையின் காரணமாக தாவேகா அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாங்க. எடுத்து நீங்களும் நாங்களும் ஈக்குவல் சீட்ஸ், இல்லை கம்மியாக கூட நாங்கள் சீட்ஸ் நிற்கிறோம், ஆனால் ஈக்குவலாக ரூல் பண்ணணும், நீங்கள் 2.5 years நாங்கள் 2.5 years, ஓகேனா நம்ம அலையன்ஸ்க்கு போலாங்கிற ஒரு இடத்தை, ஒரு நரேட்டிவை டிவிகேவுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தது பிரசாந்த் கிஷோர். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த மீட்டிங்கில் அவசர கொடுக்கையா வார்த்தையை விட்டது மிதுன். இது உண்மை. இதை மிதுனை மறுக்க சொல்லுங்க. இப்படி ஒரு மீட்டிங் நடக்கல, மிதுன் இப்படி நம்பர்ஸ் ஓப்பன் அப் பண்ணலன்னு சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த கான்வர்சேஷன்ல என்னென்ன நடந்ததுங்கிறத நான் சொல்றேன். இப்போ இந்த சூப்பர் ஸ்டார் விஷயத்துல கடைசியா வந்து அவர் என்ன அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட் சொன்னாரோ அதை தான் நான் சொன்னேன். அதே மாதிரி காமராஜ் விஷயத்துல அவர் அஃபிஷியலா என்ன சொன்னாரோ அதுதான் சொன்னேன். நீங்க திரைமறைவில் நடந்த இந்த பேரங்கள் பின்னாடி என்னென்ன மாதிரியான கான்வர்சேஷன் நடந்தது நீங்க சொல்றீங்க. இது எல்லாமே வந்து உண்மையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இது வந்து கற்பனை கோட்டையாக அல்லது உங்களுடைய ஆசபாசைகள், உங்களுடைய விருப்பு வெறுப்புகளை சொன்னதாகவும் கூட சில பேர் வந்து உங்களை விமர்சிக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மகான், ஆனால் இந்த மாதிரியான வேலைகளில் அவர் ஈடுபடக்கூடாது. அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி முடிஞ்சிருச்சு, அரசியலை விட்டு நான் ஒதுங்கிட்டேன், எனக்கு வந்து அரசியல் வேணாம், நான் வந்து ஒரு என்னுடைய தொழிலை பார்க்குறேன், என்னுடைய சினிமாவை பார்க்குறேன், இன்னமும் ஒரு 10 படம் நடித்தாலும் கொண்டாடி தீக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் க்ரௌட் இருக்காங்க. அவர் அதை செய்தால் அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் இந்த இடத்தில் அவர் சறுக்கியதனுடைய விளைவு, இந்த குழப்பங்கள் தமிழ்நாட்டில் இந்த அரசியல் களம் தெளிவாகாமல் குழம்பிக்கிட்டே இருந்துச்சுல. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது இல்லையா? அதற்கு அவரும் மிக முக்கியமான பிரதானமான காரணம். அவர் மட்டுமே காரணம் நான் சொல்லலை, அவரும் மிக முக்கியமான பிரதானமான காரணம். சூப்பர் ஸ்டாரே இருக்காரு, ரஜினி பார்த்துப்பாரு, இதுல பிரச்சனைகள் வந்ததுன்னா அவர் சால்வ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி திமுகவில் எழுந்த ஐயங்களுக்கும் அதிமுகவில் எழுந்த ஐயங்களுக்கும் ஒரு சமப்படுத்த வேண்டிய வேலை ஒன்று நடந்து கொண்டிருந்தது. திமுகவில் இந்த ஒட்டுமொத்த பிளானையும் எதிர்த்த ஒரே ஒரு நபர், அதாவது முக்கியமான முகங்களில் ஒருத்தர் கனிமொழி, அவங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை. அதிமுகவில் இதை முழுமையாக எதிர்த்த ஒரே நபர் சி வி சண்முகம். வேலுமணி அவர்கள் உட்பட அனைவருக்குமே இதில் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட்டுக்கு மேல ஒருவேளை டிவிக்கே இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம தொடர்ந்து எதிர்கட்சியாவே இருக்க முடியாது, ஸோ எதிர்கட்சியா இல்லாமல் நம்ம அதிகாரத்தில் போய் உட்காரணுங்கிற எண்ணம் இருந்தது. அதனுடைய விளைவு தான் அங்கே இருந்து மறுபடியும் ஒரு ஸ்பிளிட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் போயிட்டு தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்கு செலுத்தினது. நான் மறுபடியும் சொல்றேன், இதை தாண்டி இந்த முறை குதிரை பேரம் நடந்ததாக வந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் ஓட் பண்ணாங்க. ஓட் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் 4 மினிஸ்ட்ரி, 10 வாரியம், இது போன்ற ப்ராமிஸின் அடிப்படையில் தான் அவங்க. நான் ஏன் இது எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு விசில் ப்ளோவர், நான் பின்னாடி நடந்ததெல்லாம் சொல்றேங்கிறதுலாம் இல்லை. கடந்த 10, 15, 20 நாட்களாக தமிழ்நாட்டில் நடந்த இந்த அரசியல் நிகழ்வுகள் உண்மையாகவே தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு ஒரு தரம் கெட்ட இடத்தை நோக்கி நகர்கிறது என்பதற்கான உதாரணமாக இருந்தது. திருமாவளவன் அதனால மட்டும் கிடையாது, இது என்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். இதை நான் சங்கர் கிட்ட சொல்லணும் இல்லை, நானே என்னுடைய சேனல்ல ஒரு கேமரா ஆன் பண்ணி வச்சு சொல்லலாம், இல்லை நான் ஃபேஸ்புக்கில் எழுதலாம், இல்லை எனக்குள்ளார சொல்லாமலே இருக்கலாம். ஆனால் இங்கு செலக்டிவ் ஜேர்னலிசமா ஒன்று நடக்குது இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருமாவளவன் அவர்கள் ஆதரவு கொடுப்பதற்கு நிலைப்பாடை தள்ளி போட்டுக்கொண்டே போனார்.
எம்ஏ பேபி அவர்கள் சொன்னார் திமுகவும் அதிமுகவும் பேசினுச்சு, எங்களை ஆதரவு கேட்டாங்க, நாங்கள் கொடுக்க விருப்பப்படலை, மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிராக போகிறோம்னு. திரு எம்ஏ பேபி அவர்கள் பேசினது தவறுனாங்க. வில்சன் யாரு, ராஜ்யசபா எம்பி, இங்கே வந்து ஒரு மிக முக்கியமான திமுகவினுடைய சட்ட முகமாக இருக்கக்கூடியவர், அவர் வந்து அப்படி ஒரு விஷயமே நடக்கலைன்னாரு. ஆர்எஸ் பாரதி மறுத்தாரு. ஆனால் இதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. திமுகவும் அதிமுகவும் கருத்தியல் ரீதியாக ஒன்று சேர்ந்து விஜய் எதிர்ப்பதுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா, இந்த ரெண்டு கட்சியும் ஒன்று. இந்த ரெண்டு கட்சிக்கும் சித்தாந்தம் கிடையாது, இந்த ரெண்டு கட்சிக்கும் கொள்கை கிடையாது, இந்த ரெண்டு கட்சிக்கும் எதுவுமே கிடையாதுங்கிறத நான் இந்த வீடியோ மூலமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லணும்னு நினைச்சது அது கிடையாது, எனக்கு இதெல்லாம் தெரியுங்கிறது இல்லை. இந்த ரெண்டு கட்சிகளுமே எந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு இடத்தை நோக்கி தங்களை நகர்த்தி கொண்டு செல்கிறார்கள் தாவேகா மேல் இருக்கக்கூடிய பயத்தினால் என்பதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். சில நாட்களுக்கு முன்னாடி நீங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி வரணும், அதே மாதிரி என்டிஏ ஆட்சி வரணும் தான் பேசிட்டு இருந்தீங்க. திரும்ப அப்படியே நீங்க ஒரு 10-15 நாள்ல எல்லாமே மாறிட்டீங்க. அதுக்காக திமுக கூட சேர்ந்தா? அதுக்கு திமுகவே ரூல் பண்ணிட்டு போயிருக்கலாமே. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இடத்துல தான் நான் வேறுபடுறேன். விஜயுமே யாருடைய ஆதரவோடு இங்க ஆட்சி அமைச்சிருக்காரு? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், விஜய் ஆட்சி அமைச்சா நான் பேச மாட்டேன்னு சொன்னேன் தான், நான் இப்பவும் மறுக்கல. ஆனால் மறுபடியும் நீங்க சொல்லுங்க, அவர் இன்னைக்கு வாங்கியிருக்கக்கூடிய ஆதரவு ஓட்டுகள் என்ன சொல்லி வாங்கின ஓட்டுகள்? விஜய்க்கு எதிராக விழுந்த ஓட்டுகள். விஜய் வேணான்னு நினைச்சவங்க தான் திமுக ஓட்டு போட்டாங்க. IUML என்ன தானா ஜெயிச்சிட்டாங்களா? அதுல திமுக காரன் உழைப்பு இல்லையா? அதுல விடுதலை சிறுத்தைகள் ஜெயிச்ச எம்எல்ஏஸ்ல திமுக காரங்களோட உழைப்பு இல்லையா? மறுபடியும் இவங்க சொல்லுவாங்க, அப்ப திமுக ஜெயிச்சதுல எங்களுடைய உழைப்பு இருக்குன்னு. நீங்க அவங்களுக்கு 1/4 கிராம் கம்போசிட் பண்றீங்க. உங்களோட காம்பனண்டா நீங்க கொடுக்கறது கான்ட்ரிபியூஷன் 1/4 கிராம், அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 3/4 கிராம். திருமாவளவன் அவர்களுடைய வார்த்தையிலே சொல்லணும்னா நீங்க 1/4 கிராம் கட்சி, அவங்க 3/4 கிராம் கட்சி. ஸோ அப்படின்னா அவங்களுடைய ஓட்டுகளை வாங்கி தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க தனிச்சு நின்று தான் இதுல ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய காங்கிரஸ், ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், இங்க ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், இங்க ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய IUML டெபாசிட் வாங்க மாட்டாங்க. ஸோ அப்ப திமுக காரங்களுடைய உழைப்பை வாங்கி அவங்களுடைய சீட்டுகளை வாங்கி இங்க நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. ஆனா நீங்க வந்து என்ன சொன்னீங்க, தீய சக்திக்கும் தூய சக்திக்குமான போட்டி. நீங்க விஜய் பண்ணதும் தப்பு, விஜய் பண்ணதும் தப்பு. எப்படி திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்தாங்களோ அது மிகப்பெரிய பிளண்டரோ, அதே போல திமுக ஆதரவு கட்சிகளை ஆதரவு கேட்பதுங்கிற ஒரு விஷயத்தை விஜய் செய்தது தப்பு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் அவர் சந்திக்காமல் இருந்தது அவருடைய விருப்பம். ஆனால் அங்கிருந்து ஒரு தனி அணியாக உடைந்து வந்து 25 பேர் தனியா இருக்கும்போது திரு சி வி சண்முகம் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு அவர் பார்த்ததுங்கிறது குதிரை பேரம் தான். அதை நான் இந்த இடத்துல அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் தாவேக்காவை ஆதரிக்கல, பட் தாவேக்காவுக்கு எதிராக இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா இது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? இது எப்படி ஜனநாயகமா இருக்கும்? ரஜினி ஒரு செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டார், எனக்கு இதுல சம்மந்தம் இல்லை, நான் அப்படிப்பட்ட தரம் கெட்டவர் இல்லைன்னு. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ப்ராப்பரா பேசியிருக்கணும். ஆனால் மரியாதையாக கடந்து போனாங்க. அதனால தான் நானும் இப்போ கடந்து போகணும்னு நினைக்கிறேன். சரி, ரஜினி பற்றி நான் பேச விருப்பப்படல, ஆனால் அவருடைய பங்களிப்பு இதில் இருந்தது. ரஜினி விஜய் முதல்வராக வரக்கூடாது என்று நினைத்தார், அதற்கான முயற்சிகளை எடுத்தார், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த குதிரை பேரம் விஷயம் குறித்து நம்ம பேசணும். இப்போ கிட்டத்தட்ட வந்து 25 எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு நிலைப்பாடு தாவேக்காக கொடுத்தாங்க. இப்போ திரும்ப வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து சந்திச்சு அண்ணனோட தான் இருக்க போகிறோம், அவர் தான் எங்கள் பொதுச்செயலர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் மிஸ்ஸிங் ஆனது விஜய் பாஸ்கரும் அதே மாதிரி சி வி சண்முகம், இவங்க 2 பேர் இது வரைக்கும் சந்திக்கல. அவங்க பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. எனக்கு வந்து நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் அட்டன் பண்ணணும், என்னோட தொகுதியை போய் பார்க்கணும், என் மக்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து மயிலத்தில் வந்து இன்றைக்கி நம்ம பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் நன்றி தெரிவிப்பு விழாவை வந்து அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. விஜய் பாஸ்கர் வந்து எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, அதை நான் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருடைய அந்த மனநிலை என்னவா இருக்கு, அவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்போ எஸ்பி வேலுமணி திரும்ப எடப்பாடியை பார்த்துட்டாரு. திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் மேல் நிறைய இந்த ஒட்டுமொத்த கான்வர்சேஷன்ஸில் இருக்கக்கூடிய ஷேட்ஸ் இருக்குல்ல. அவர் முதல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படியாவது முதல்வராவதை அவரும் விரும்பினார். திமுக ஆதரவோடு அவர் முதல்வராவதை திரு எஸ்பி வேலுமணி அவர்களும் விரும்பினார். ஒரு கட்டத்தில் அது நடக்கிறதுக்கான சாத்தியங்களை திரு சி வி சண்முகம் அவர்கள் காலி பண்ணிட்டு வரோம் அப்படின்னு தெரிஞ்சோடனே சி வி சண்முகத்திடம் ஆதரவாக வந்தார். திரு சி வி சண்முகம் அவர்கள் தாவேக்காவோடு சேர்ந்து எப்படியாவது ஆட்சி அமைச்சரவையில் ஒரு பங்கெடுத்து வாரியமோ அமைச்சர் பதவிகளோ அல்லது மற்ற சில சகாயங்களையோ பெற்றுத்தந்து விடுவார் எனும் பொழுது அவர் சி வி சண்முகத்திடம் சகாயமாக இருக்கிறதுக்கான முயற்சியில் இருந்தார். கடைசியில் அது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் இங்கிருந்து அங்கே போயிட்டார். அவர் இப்போ ஒரு சர்வைவல் கிரைசிஸில் இருக்கார். அவர் ஒரு டால் லீடர். ஓகே, எப்பேற்பட்ட அலையிலும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் வெல்லக்கூடிய அளவிற்கு, இன்னும் சொல்லப்போனால் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து தொகுதியிலும் வெல்லக்கூடிய அளவுக்கான ஒரு திறமை படைத்தவர். ஒரு தளபதி அப்படிங்கிறவர் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறவர் இல்லை, அவரிடம் பொறுப்பாக கொடுக்கப்பட்ட அனைத்து தொகுதியிலும் ஜெயிக்கணும். போன தடவை 10 தொகுதிக்கு 10க்கு 10 ஜெயிச்சு கொடுத்தவர். இந்த வாட்டி விஜய்ங்கிற ஒரு அலையில துடை தெரியப்பட்டிருக்காரு. இன்னைக்கு அவருக்கு இந்த அரசியல் களம் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிதானிச்சு அதை கிரகிக்கிற அளவுக்கு அவருக்கான ஒரு டைம் இல்லை. ஆக்சுவலி ஒரு சீசன்டு பொலிட்டிஷியன். அவர் ஒரு மாதம் 2 மாதம் உட்காந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது நம்மளுடைய பொலிட்டிக்கல் ஸ்டேச்சரே இல்லையே, நம்மளுடைய பொலிட்டிக்கல் மென்டல் ஸ்டெபிலிட்டியாக நம்ம இது வரைக்கும் எக்ஸிபிட் பண்ணது ஒன்று. இன்னைக்கு ஆனால் நம்ம வேற மாதிரி போயிட்டு இருக்கோமே. சி வி சண்முகம் கூப்பிட்டா இங்கே போகிறோம், இபிஎஸ் கூப்பிட்டா அங்கே போகிறோம், ஆதவர்ஜுனா கூட வேற ஒரு டாக்ஸை இனிஷியேட் பண்ணுறோம். இப்படி பல தருணங்களிலும் பல விதங்களிலும் நம்மளுடைய தனித்தன்மையை எழுந்து கொண்டிருக்கோமோ அப்படின்னு திரு வேலுமணி அவர்கள் தன்னை தானே அனலைஸ் பண்ண வேண்டிய நேரம் இது. ஓகே, நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன்.
ஏன்னா இந்த ஒட்டுமொத்த விஷயத்துக்குமான கீ பிரெயின் மாஸ்டர் மைண்டாக எல்லோரும் சொல்கிறது வந்து திரு சி வி சண்முகம் அவர்கள் அல்லது அவருடைய அண்ணன் திரு சி வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்படியே அவர்கள் செய்திருந்தாலும் அவர்கள் செய்தது தவறில்லை. ஏனென்றால் அவர்களுடைய குடும்பம் திரு சி வி சண்முகத்துடைய அப்பா திரு சி வேணுகோபால் அவர்கள் திரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அதிமுக ரத்தம் ஓடுற குடும்பம். அவங்களால திமுகவோடு உறவாட முடியாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருந்தாங்க. ஒரே ஒரு முறை இந்த ஒரு தேர்தலுக்காக இந்த ஒரு முடிவுகளுக்காக விஜய்க்காக அச்சப்பட்டு திமுகவோடு கரைஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய அரசியல் இருப்பையே கேள்விக்குள்ளாக்கிடும்னு நினைச்சாங்க. அதனுடைய விளைவு தான் அவங்க எடுத்த முடிவு. அதை நான் இன்னமும் மதிக்கிறேங்க. எனக்கு சி வி சண்முகம் அவர்கள் மேல் எந்த விதமான ஒரு சகாயம் சார்ந்த ஒரு எந்த விதமான சார்போ எதுவும் கிடையாது. ஆனால் நான் மதிக்கிறேன். அந்த ஆளுக்கு ஒரு சுயமரியாதைங்கிறது அதிகம். நாளைக்கு அவர் திரும்ப போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டே சேர்ந்தாலும் அவர் இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு குடிஞ்சு போக மாட்டார். அதான் அவருடைய இயல்பு. அவர் போவாரா? அந்த மனநிலை தான் இருக்காரா? எனக்கு தெரியல. அவருக்குன்னு ஒரு அரசியல் வேணும். ஏன்னா இங்கே அரசியல்வாதிகள்கிட்ட ஒரு பெரிய ஒரு விஷயம் நான் பார்த்து வியக்கிறேங்க. 78 வயசுல செங்கோட்டையினால 50-55 வருடங்களாக பேசிய ஒரு அரசியலிலிருந்து வேறுபட்டு வேற ஒரு இடத்திற்கு வர முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமா இருந்த ஒரு கட்சியை விட்டுட்டு திரு ஓபிஎஸ் அவர்களால் வேற ஒரு இடத்துக்கு போக முடியுது. அரசியல்வாதிகள் வந்து வேற மாதிரி டியூன் ஆயிருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் வந்து இன்னைக்கு இந்த ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கோம். இந்த ப்ரொஃபஷனுக்கு நம்ம ஒரு எத்திக்கலாக ஒரு பண்ணணும்னு நினைக்கிறோம். நாளைக்கு இதை விட்டு வேற ஒரு ப்ரொஃபஷனுக்கு போனால் நம்மளால போயிட முடியும். சுவிட்ச் ஆகும். வேற ஒரு நிறுவனத்துக்கு போகணும்னா போயிட முடியும். ஏன்னா நமக்கு அது ஒரு வேலை. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது இயங்கிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்சி கடை போட்ட வேட்டியை அவங்க கட்டிக்கிட்டே இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஒரு பொலிட்டீஷியன் அப்படி தான் இருக்காங்க. இதை அக்செப்ட் பண்ண முடியாத நபர்கள் காலத்தால் புறக்கணிக்கப்பட்டு அங்கங்கே ஒதுங்குகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு குன்னத்தில் அந்த எம்எல்ஏ ராமச்சந்திரன் அழுதாரு. பழக்கருப்பையா போன்றவர்கள் தோல்வியடைந்த அரசியல்வாதியாக முத்திரை குத்தப்படுகிறார்கள். தமிழர் மணியன் போன்றவர்கள் அரசியலை விட்டே விலகுகிறேன் என்று பேசுகிறார்கள். ஆனால் அவராலையும் அப்படி இருக்க முடியல. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பொன்ராஜ் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாரு. ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறாரு, அங்கே போய் நிற்கிறாரு. ஸோ அப்போ நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நல்ல அரசியல்வாதியோ கெட்ட அரசியல்வாதியோ ஒரு அரசியல்வாதின்னு ஒருத்தங்க தன்னுடைய வாழ்நாளை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களால அவங்களுடைய லாஸ்ட் பிரெத் வரைக்கும் அரசியலை ஏதோ ஒரு வகையில் கன்சியூம் பண்ண விருப்பப்படுறாங்க. ஸோ அப்படி பார்த்தா சி வி சண்முகம் ஏதோ ஒரு கட்சியில் இருக்க தான் விருப்பப்படுவார். அவர் ஒன்றும் சன்னியாசம் போயிட மாட்டார். இப்போ 20 நாள்ல இப்போ இந்த ஆட்சி அமைஞ்சு பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு குறைபாடுகள், நேத்தெல்லாம் ஒரு தொலைக்காட்சியே முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு செய்திகள்லாம் கூட வந்துச்சு. எப்படி பாக்குறீங்க இந்த 20 நாள்? நான் கொஞ்சம் பாசிட்டிவான விஷயங்களை பேசிட்டு அதுக்கு பிறகு நம்ம நெகட்டிவான விஷயங்களுக்கு வரலாம்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த அமைச்சரவை இதுல வந்து நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விதவிதமான வித்தியாசமான பதில்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களை பார்க்குறோம். ஒரு வகையில் எனக்கு இந்த அமைச்சரவையில் எளிய சாமானிய மக்களுக்கு இடம் கிடைச்சிருக்குங்கிறதுல எனக்கு உண்மையாகவே சந்தோஷம் இருக்குது. நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பர்லேருந்து நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்கம் தொகுதியில் ரமேஷ், ஓகே, அவருடைய குடும்பம் எல்லோருமே பேசிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் கூடுதலாக சில தகவல்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா வந்து ஒரு கோவில் அர்ச்சகராக இருக்காரு. அதே மாதிரி அவங்க அம்மா வந்து சமையல் வேலை பார்க்குறாங்க. 2 அண்ணன்கள், ஒரு அண்ணன் ஒரு தம்பி, இருவருக்குமே இன்னும் திருமணம் ஆகலை. அண்ணன் மூத்தவர், இவருக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆயிருக்கு. ஒரு மிக சிறிய ஒரு குடும்ப பின்னணி கொண்டவர். அவருடைய பதவியேற்பு விழாவுக்கு கூட அவங்க அம்மா வரல. இது வரைக்கும் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது. இதுக்கு பிறகு நடந்த இன்சிடென்ட்டை சொல்கிறேன். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்தவங்க, ஓகே, அவங்க சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் கேட்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாருன்னா, அத்தை நீங்கள் சொல்லுங்கள், அம்மா இன்னமும் சமையல் வேலைக்கு போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, அம்மா வந்து சமையல் வேலைக்கு போகிறது நிறுத்த சொல்லுங்கள். அவங்க அம்மாவுக்கு ஒரு ஷூட் பி அரௌண்ட் ஒரு 50-55 இருப்பாங்க. ஆனால் இந்த காலம், வறுமை இதெல்லாம் போட்டு அவங்கள அலக்கழிச்சதில் கிட்டத்தட்ட ஒரு 70 வயதுக்கு ஒத்த ஒரு தோற்றத்தை கொண்டவங்க அவங்க அம்மா. நீங்கள் கண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா விசு படங்கள்லாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உழைத்து ஓடாக தேய்ந்த ஒரு அம்மா. அப்படி தான் அவங்க அப்பாவும் இருக்கார். 2 பேரும் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா அந்த குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் கூப்பிட்டு, என்னம்மா தான் பையன் தான் மினிஸ்டர் ஆகிட்டான்ல நிறுத்திடுன்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொன்ன பதில் என்னன்னா, அது அவனோட பொழப்பு, என் ஜீவனத்தை நான் தான் பார்த்துக்கணும். அவங்க அம்மா இன்னமும் சமையல் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதனால ரமேஷ் ஆகச்சிறந்த ஒரு அமைச்சர் அப்படின்னு நான் சொல்ல வரல. இப்படியான மனிதர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இதுவரை பார்த்ததில்லை. மேபி காமராஜர் காலத்தில், அந்த காலத்தில் கக்கன் மாதிரியான ஆட்கள் இருந்திருக்கலாம். நம்ம படிச்சு தான் இருக்கோம், நம்ம பார்த்ததில்லை. நான் பார்க்குறேன். திரு ரமேஷ் அவர்கள் வந்து போயிட்டு முறுக்கு சுட்டது தேதி கேட்டார், அது பண்ணார், இது பண்ணார், 1000 விமர்சனங்கள் நீங்கள் வைங்க. ஆனால் இப்படிப்பட்ட எளிய மனிதர்களுடைய கைகளுக்கு அதிகாரம் போயிருக்குது. எனக்கு அது உண்மையாகவே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும், ஒரு வகையில் பார்த்தா இப்படியான ஒரு மாற்று அரசியல் தானே இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு மாற்று அரசியல் வேணும் நம்ம எப்போ பேசிக்கிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நடந்திருக்கு. நாம் எதிர்பார்க்காத ஒரு இடத்திலிருந்து நடந்திருக்கிறது. அது வகையில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. இது ஒரு உதாரணம். ரமேஷ்ங்கிறவர் ஒரு உதாரணம். இப்படி நிறைய பேரை என்னால் சொல்ல முடியுங்க. ஒரு உதாரணத்துக்கு அவர் அந்த ஆய்வில் போயிட்டு கேட்டதை வச்சுக்கிட்டு அவர் வந்து முறுக்கு சுட்ட தேதி கேட்டாருன்னாங்க. அவர் கேட்க வந்த விஷயம் என்னன்னா, ஒரு பொருளில் ஒரு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் போடுறீங்க, அதை கோவிலில் கொண்டு வந்து விற்கிறாங்க. இந்த டேட்டில் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்கிறத யாராவது ஆடிட் பண்ணுறீங்களா, யாராவது சூப்பர்வைஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தான் அவர் கேட்க முயற்சி செய்ததாக நான் புரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு HRNC அமைச்சருடைய வேலை கோவில் பிரசாத கடையை ஆய்வு செய்வதில்லை, கோவில் பிரசாத கடைகளை அப்புறப்படுத்துவது. கோவிலில் கொண்டு வந்து பிரசாத ஸ்டாலை வைக்கக்கூடாது, அங்கே பொருளை விற்கவே கூடாது. பிரசாதம்ங்கிறது இலவசமாக கொடுக்கப்படுவது. அது வந்து கடவுளுடைய பிரசாதம், கடவுளுக்காக படைக்கப்பட்ட நெய்வேத்தியத்தை தான் அங்கே கொடுக்கணும்.
ஒவ்வொரு கோவிலுக்கும் அவ்வளோ ஏக்கர் சொத்துக்கள் இருக்குது. இப்போ ஸ்ரீரங்கம் கோவிலுக்குலாம் அத்தனை லட்சம் கோடிகளுக்கு மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கிறது. அந்த கோவிலெல்லாம் தினசரி அன்னதானம் போடணும். கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதத்தை இலவசமாக கொடுக்கணும். ஆனால் அங்கே வந்து கவுண்டர் போட்டு பிரசாத கவுண்டர்னு போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க, ஹோட்டல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதை தடுக்க வேண்டியவர் அதை ஆய்வு செய்கிறார். ஆனால் தவறு இல்லை, சின்ன பையன் ஒரு எளிய பின்னணியிலேருந்து வந்திருக்காரு, கொஞ்சம் டைம் கொடுப்போமே, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு ராஜ்மோகனுடைய கல்வி தகுதி என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. தமிழ்நாட்டில் முதல் தடவைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் என்ன படிச்சிருக்காங்கன்னு தேட வச்சுட்டாருங்க விஜய். ஐ எம் வெரி கிளாட். ஏன்னா இதுக்கு முன்பாக இருந்த கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன படிச்சாருன்னா யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இந்த மாதிரி ஏதாவது கோயிலுக்கு போய் ஆய்வு நடத்துறாருன்னு தெரியாது. கீர்த்தனா அன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. இந்த ரீல்ஸ் போட்ட உடனே அந்த ரீல்ஸ் வந்து ஒரு எம்எல்எம் ரீல்ஸ் மாதிரி இருக்கு. அதில் மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக இருக்கு. அதை வந்து வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆனால் இப்படித்தான் ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்று இருந்த அந்த புரோட்டோகாலை, அந்த டிசைனை, நீங்க சொல்ற அந்த சோ கால்டு ஸ்ட்ரக்சரை உடைக்கிறது தானே ஒரு புதிய அரசியல். அதை செய்யட்டுமே, ஒன்றும் ஆகிட போறது இல்லை. அவங்க ஒன்றும் திருடலை, அவங்க ஒன்றும் அரசாங்க சொத்துக்களை ஆட்டையை போடலை, அது எதையுமே செய்யலை. அவர்களுக்கு முன்பாக கிடைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தினுடைய வடிவங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு நேரம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கான ஒரு ப்ராசஸிங் டைமாக இதை நான் பார்க்குறேன். இதை இயல்பாக விமர்சிக்கிறது ஓகே. இப்போ எதிர்க்கட்சி திமுக விமர்சிச்சு தான் ஆகணும். அவங்க இப்போ நான் பேசுகிற மாதிரி பேச முடியாது. ஏன்னா இங்கே அரசியல்ங்கிறது ஒவ்வொரு நாளும் பண்ண வேண்டியது. அதை வன்மத்தோடு அவர்கள் பண்ணுகிறாங்க, அது வேற விஷயம். இன்டைரக்டா சில அஜெண்டாவோடு சிலர் எதிர்க்கிறார்கள், மிகவும் அவதூறாக பேசுகிறார்கள், அபாண்டமாக பேசுகிறார்கள். அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியதாக நான் பார்க்குறேன். நான் இந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்லணும்னு இல்லை, மக்களுக்கே அது புரியும். அப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட தாக்குதல்கள் என்பது அவசியமற்றதாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்கும்போது காலையில் திருச்செந்தூருக்கு அவர் வந்து க்ரௌடில் ஒருத்தராக போயிட்டு அங்கு 4000 ரூபாய் கொடுத்து தான் சாமி தரிசனம் பண்ண முடிஞ்சதுங்கிறதுனால இமீடியட்டாக அங்கே ஆடிட்டிங் பண்ணுறாரு. அதற்குள்ளாக தகவல் என்னவா பரவுதுன்னா, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிப்பந்திகள் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் வந்து வீல் சேரை தள்ளிட்டு போகிறவங்கலாம் வந்து காசு கேட்டாங்க, அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணாரு. ஆனால் அர்ச்சகர்கள்ட்ட வந்து மன்னிப்பு கடிதம் தான் வாங்கினாரு. அவர் மன்னிப்பு கடிதம்லாம் வாங்கலை. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபுல்லாக ஆடிட் பண்ணுவோம், என்ன தப்பு நடந்திருக்கோ ஆக்ஷன் எடுப்போம் தான் அவருடைய அஃபிஷியல் ஹேண்டில் அவர் போட்டிருக்காரு. ஸோ அப்போது ஒரு பிராமணர், ஒரு பிராமண அமைச்சர், அந்த பிராமண அமைச்சருக்கு ஒரு பிராமண செக்ரட்டரியா, அந்த துறைக்கு வந்து ஒரு பிராமணர் வந்து செயலராக போடலாமா அப்படின்னு சொன்ன உடனே ஸ்வர்ணா IAS மாற்றப்படுறாங்க. தீகா வீரமணிக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? இங்கே பெரியார் திடலில் என்ன பண்ணிட்டு இருக்காரு வீரமணி? பெரியார் திடலில் வாடகைக்கு விட்டுட்டு இருக்காரு. பெரியார் திடல் ஃபங்க்ஷனில் போயிட்டு நான் சனாதன தமிழர் சங்கமத்துக்கு ஈவெண்ட்டுக்கு நாங்கள் வாடகைக்கு எடுத்தனாலும் காசு கொடுத்தனா போதும், எனக்கு வாடகை கொடுப்பாங்க. அப்படி ஒரு பெரியார் திடலை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டு பெரியாருடைய புத்தகங்களை யாரும் பதிப்பிக்க கூடாது, பெரியாருடைய புத்தகங்களை நாட்டுடைமை ஆக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரமணி சொல்றாருன்னு சொன்னா IAS மாத்துறாங்க. அவங்க ஒரு பிராமின். இது என்ன வகையிலான ஒரு அரசு? ரத்தன் பண்டிட்டை போட்டாங்க. ரத்தன் பண்டிட் மேல 1000 குற்றச்சாட்டுகள் அவருடைய பர்சனல் லைஃப் சார்ந்து இருக்கலாம். ஆனால் அவரை OSD-யாக போடுவதற்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. எல்லா விதமான உரிமையும் விஜய்க்கு இருக்குது. ஆனால் விஜய் அதிலிருந்து ஒரு ஸ்டெப் பேக் பண்ணதனுடைய விளைவு தான் இன்னைக்கு அடுத்தடுத்து அவர் ஒவ்வொரு நியமனத்தின் பொழுதும் சோஷியல் மீடியாவிலிருந்து ஒரு பிரஷர் அவர் சந்திக்கிறார். திரும்ப சொல்றேன், திரு அருண் IPS அவர்களை அவர் வந்து DVS இயக்குநராக போடுவதற்கு அவருக்கு முழு உரிமை இருக்கிறது. அவர் மேல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்று சொல்வதற்கான உரிமையும் திரு சவுக்கு அவர்களுக்கு இருக்குது. கடந்த அரசியல் அதுதான் இல்லாமல் இருந்துச்சு. விமர்சனமே பண்ணக்கூடாது, விமர்சனம் பண்ணாலே தூக்கி உள்ளார வைப்போம் அப்படிங்கிற ஒரு இடத்திலிருந்து இந்த இடம் நகர்ந்து வந்திருப்பதை நான் ஒரு இலகுவான இடமாக பார்க்கிறேன். இப்படி ஒவ்வொரு அமைச்சர்கள் பற்றியும் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் பற்றியும் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. என்ன பொறுத்தவரை அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு 3 வாரங்களாக இருக்குது, 3 மாதங்கள் வரை கூட கொடுக்கலாம். அதுவரை விமர்சிக்கவே கூடாது. இது வந்து ஹனிமூன் பீரியடு, 6 மாதத்துக்கு அப்புறம் தான் விமர்சிக்கணும் அப்படிலாம் சொல்ல. ஆனால் இங்கு வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் உள்நோக்கத்தோடு இருக்குது. 1967க்கு பிறகு, அதாவது திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சதற்கு பிறகு 2 பிராமண MLA-க்கள் இந்த முறை வந்திருக்காங்க. 2 பேரும் அமைச்சர்களும் ஆயிருக்காங்க. நல்ல விஷயங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை ஆதவர்ஜுனா டிஃபெண்ட் பண்ணுறாள், எனக்கு ரமேஷோட கம்யூனிட்டியே தெரியாதுன்னு, அதை நான் மறுக்கிறேன். ஸோ இப்படி கலவையான பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ஒரு கலவையான ஒரு ஒப்பீனியனை, ஒரு ஃபீலை எனக்கு இந்த அரசாங்கம் கொடுத்தது. அமைச்சரவையில் யார் யார் எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. விஜயனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இந்த 20 நாளில் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ அவர் பிரதமர் மோடியை சந்திச்சுட்டு வந்தார், என்னென்ன கோரிக்கைகள் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொன்னார். அங்கே டெல்லியில் அங்கே பிரதமரை சந்திச்சுட்டு வந்த பின்பாக டெல்லி செய்தியாளர் கேட்குறாங்க, சார் என்ன பேசுனீங்க, இதுக்கு முன்னாடி முதலமைச்சர்கள்லாம் வந்து எங்களை சந்திச்சுட்டு போவாங்க, ஏன் எதுவும் சொல்லாமல் போகிறீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. இங்கேயுமே இது வரைக்கும் அவர் செய்தியாளர் சந்திக்கல. தெரிஞ்சு இந்த 5 வருஷத்தில் அவர் ஒரு 2-3 ப்ரெஸ் மீட் கொடுத்தா அதிகம். அவர் ப்ரெஸ்ஸை சந்திக்காமலே ஆட்சி நடத்துறது தான் விரும்புவார். அதை வந்து ஒப்பீடாக சொல்கிறாங்க, மோடி சந்திக்கிறாரா, அவர் சந்திக்கிறாரு, அவர் சந்திக்கிறாரா அப்படின்னு. மோடி அவர்களுடைய ப்ரெசன்ஸ் வேறு. ஏன்னா ஒரு பிரதமர் நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் அவர் தினசரி மக்களை அட்ரஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது இல்லை, பொது மேடைகளில் பேசுகிறாரு, அரசியல் கூட்டங்களில் பேசுகிறாரு. தேர்தல் ஒவ்வொரு மாநிலத்திலையும், இந்த வருஷம் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குது, அடுத்த வருஷம் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குது. இப்போ அடுத்து கர்நாடகா எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, அதில் அவர் அடிக்கடி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாநில தேர்தல்களிலும் வருகிறார். பொது வாரம் வந்து மன் கி பாத் மூலமாக இந்தியாவில் முழுக்க இருக்கக்கூடிய மக்களிடம் ரேடியோ மூலமாக பேசுகிறார். இப்படி அவருக்கான கம்யூனிகேஷன் டிவைசஸ் அண்ட் டூல்ஸ் ஆர் வெரி ஹை கம்பேரிட்டிவ்லி. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள்.
இந்த அரசாங்கம் கம்யூனிகேஷனாக எவ்வளோ ஃபெயிலியராக இருக்காங்கிறதுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்கள் டைம் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம்னு சொன்னாங்க. 3 வாரத்தில் கண்டிப்பாக இவங்களால ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்க முடியும். இட்ஸ் வெரி சிம்பிள். கடந்த வருட பட்ஜெட் எடுத்து பார்க்க போகிறாங்க. அதில் அரசினுடைய நிதி கையிருப்பு என்ன, எவ்வளவு கடன் என்ன, எதுன்னு இருக்க போது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிஸ்கிட்டையும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ஈஸிலி அவைலபிள். புதுசாக போயிட்டு உட்காந்து முதல் நாள் லெஜர்லேருந்து எடுத்து பார்த்து கணக்கு எழுத போகிற விஷயம் கிடையாது. எல்லாமே இட் இஸ் தேர். ஸோ இந்நேரம் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்க வேண்டும். அது வெளியிடாது ஒரு மிகப்பெரிய எனக்கு ஏமாற்றமாக இருக்கிறது. இதே போல நீங்கள் ஒவ்வொரு மினிஸ்டருடைய ட்விட்டர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்ஸ் ஆக்டிவேட்டே ஆகலை. அவங்க இன்னுமே இன்ஸ்டாகிராமில் தான் இருக்காங்க. தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்ஸ்டாகிராம் இஸ் மோர் ஆஃப் வாட் இஸ் லைக் ஒரு கான்டென்ட் கிரியேஷன், ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது. ட்விட்டருங்கிறது தான் உங்களுக்கான அஃபிஷியல் கம்யூனிகேஷனாக இருக்குது. நீங்கள் பிரதமரிடம் கூட ஒரு கோரிக்கையை சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் ட்விட்டரில் டேக் பண்ணி அவர்கிட்ட உங்களால் ஒரு கோரிக்கையை சொல்ல முடியும், ஒரு விஷயத்தை கேட்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் அல்லது பன்னாட்டு அதிபர்களாக இருக்கட்டும் அனைவரும் ட்விட்டர் மாதிரியான ஒரு ஸ்பேஸில் இயங்குறாங்க. ஆனால் இன்றும் பல மினிஸ்டர்ஸுடைய ஹேண்டிலில் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கூட அப்டேட் ஆகலை. டிஐபிஆர் மிகவும் மெத்தனமாக வேலை செய்வதை நான் பார்க்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இப்படி டிஐபிஆரை திட்டலான்னு பார்த்தா நேற்று பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் கிட்டத்தட்ட 60 வருஷத்தில் இல்லாத ஒரு விஷயமா டிஐபிஆரில் புகைப்பட கலைஞர்களுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த புகைப்பட கலைஞர்கள் ரெக்ரூட்மெண்ட்லாம் போட்டதே இல்லை. ஸோ அந்த மாதிரி மிக்சடாகவே இருக்குது. இப்போ விஜயனுடைய ஸ்டாண்டே பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்தவுடன் பேசிய அனைத்தும் எனக்கு பிடித்து இருந்தது எக்ஸப்ட் ஒன்றே ஒன்று. அது என்னன்னா அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நாங்கள் வந்து யாரையும் பழி வாங்க மாட்டோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் பழி வாங்க வேணாம். ஆனால் மக்களுடைய பணத்தை யாரெல்லாம் ஊழல் செய்தார்களோ அவர்களை தண்டிப்பது என்பது பழி வாங்குவதாகாது. கரெக்டுங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். 1996 கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த நிகழ்வுகள் நடந்தது நம்ம பார்த்தோம். அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிகழ்வுகளை பார்த்தோம். இதற்கு பிறகு கலைஞர் கைது செய்யப்பட்டது சென்னையில் முறைகேடாக மேம்பாலங்கள் கட்டப்பட்டதில் ஊழல் நடந்ததாக கைது செய்யப்பட்டார். அதே போல ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டாங்க. இந்த 2 கைதுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அவங்களே இருந்த பொழுதும் இருவரும் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் கைது செய்யக்கூடிய நிகழ்வுகளில் ஈடுபடவே இல்லை. கரெக்டா? அதற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியை மிகவும் கடுமையாக விமர்சித்து தான் ஸ்டாலின் வந்து ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்தார். 5 வருஷத்துல ஏதாவது ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர் கைது பண்ணாங்களா? ஏதாவது ஒரு ஏடிஎம்கே மினிஸ்டர் அல்லது சீஃப் மினிஸ்டர் எங்கேயாவது விசாரணைக்கு அழைச்சாங்களா? டிவிஎஸ்சியில் புகார்கள் பதிவு செய்யப்படுதா? ஓப்பனாக கேட்குறேன், நீங்களே சொல்லுங்க, நடந்ததா? ஏன் நடக்கல? ஸோ ஒரு 60 வருஷத்துக்கு பிறகு டிஐபிஆருக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பாராட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி ஒரு கலவையான ஒரு பார்வை தான் எனக்கு திரு விஜய் அவர்களுடைய இந்த கவர்மெண்ட்டுடைய இந்த செயல்பாடுகள் 3 வாரத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய ஒரு பொறுப்புக்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள் அந்த பொறுப்பினுடைய அந்த கனத்தை உணராமல் ரொம்ப இலகுவாக ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது அவங்களுடைய இன்எக்ஸ்பீரியன்ஸ். பட் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் எல்லோருமே வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதை அடைவதற்கு முன்பாக எதுவும் பெரிய ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டுலாம் வரல. ஸோ அதனால் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக இடம் கொடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் 20 நாளில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் கட்டு அதிகமாகிடுச்சு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதே மாதிரி பெண்களுக்கான பாலியல் குற்றச்சாட்டு, குழந்தைகள் ரேப் பண்ணுறாங்க, அந்த மாதிரி செய்திகள்லாம் அதிகமாக வருது இல்லை? அப்போ இதெல்லாம் வந்து விஜய் கவனிக்கிறாரா? இந்த அரசாங்கம் எப்படி செயல்பாடு பண்ணுது, இதெல்லாம் வந்து மாறிடும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். கடைசியாக என்னங்க திரும்ப திமுக ஆட்சியில் என்ன நடந்தது, அதிமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே தாங்க திரும்ப நடக்குது தாவேக்கா ஆட்சியில் அப்படின்னு மக்கள் பேசுகிற மாதிரியான ஒரு சூழல் இருப்பதாக சோசியல் மீடியாவில் குற்றங்கள் நடக்குது. குற்றங்கள் வந்து இன்னும் தடுக்கப்பட வேண்டும். குற்றங்கள் தடுக்கப்படுவதற்கான முன்னெடுப்புகளை அரசு எடுக்க வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு குற்றத்தை எப்படி இவர்களால் கொண்டு போய் சேர்க்க முடியுது? ஒரு உதாரணத்துக்கு சொல்றீங்க, 2021 26 வரைக்குமான திமுக ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான இதை விட தாண்டிய குற்றங்கள், லாக்அப் டெத் எல்லாம் நடந்துச்சு. ஆனால் ஒரு நியூஸை கூட இங்கே இருக்கக்கூடிய மீடியா பிக் பண்ணலை. அவங்களால ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவை கூட இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளால் ஒரு நரேட்டிவாக ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து எடுத்துகிட்டு போக முடியல. அது அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்டை கூட 3 நாளைக்கு மேலே இவங்களால பிக்கப் பண்ண முடியல. கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டை கூட இவங்களால வந்து ஒரு நரேட்டிவாக எடுத்து மக்களிடம் ஒரு இஷ்யூவாக கொண்டுட்டு போய் சேர்த்து மக்களுடைய கோபத்தை பெற முடியல. ஆனால் ஒரு சூலூர் இன்சிடென்ட் ஈவன் தோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊருக்கே போயிட்டு நாங்கள் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அது நம்ம சேனலில் கூட ரிலீஸ் ஆகுது. அவங்க அப்பாவை தனியாக பேட்டி எடுத்திருக்கோம். அவங்க அம்மா பேசல, அவங்க அம்மாவை சார்ந்த நபர்கள் பேசியிருக்கிறாங்க. முழுக்க ஒரு குடும்பத்துக்குள் இருந்த ஒரு டொமஸ்டிக் ஃபேமிலி அஃபேர்ஸ் அண்ட் இன்டர்னல் விஷயங்கள், அதில் இருந்த சில தவறான பழக்க வழக்கங்கள், அதன் காரணமாக நடந்த ஒரு இன்சிடென்ட். அந்த குழந்தையினுடைய உயிர் போனதுங்கிறது ஒரு துரதிர்ஷ்டவசமானது. ஆனால் இதை வைத்துக்கொண்டு எவ்வளோ பெரிய ஒரு நரேட்டிவை இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை வைத்துக்கொண்டு திமுகவில் செட் பண்ண முடியுதுங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் நான் வந்து தாவேக்கா வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப சிறுமைப்படுத்துறாங்க. அப்படி இல்லை. அதை தாண்டி ஒரு புரட்சி என்பது, மௌன புரட்சி என்பது, திமுக அதிமுக வேண்டாம் என்ற ஒரு கோபம், ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணம், இது எல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கு. வெறும் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் தாவேக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு நம்ம சொன்னோம்னா மறுபடியும் நம்மளே நம்ம கண்ணை மூடிக்கிறோம்னு அர்த்தம்.
ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உரிமை குரல் .in ஒன்று ஆரம்பிச்சு நீங்க எல்லாம் கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடைக்கும் போயிட்டு முதல்வர் என்ன பேசுறாருன்னா இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னு. அப்புறம் எதுக்கு உரிமை குரல் .in? அதுக்கு எதுக்கு 6 லட்சம் பேர் வந்து கருத்து சொல்லணும்? அது உங்களுக்கே தெரியுது. அப்புறம் எங்க கருத்து கேட்குறீங்க? நீங்களே போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட வேண்டியதானே? போடுங்களேன். நீங்க மட்டும் என்ன போடாம இருந்தீங்களா? சின்ன சின்ன பசங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. உங்களோட பாட்டுக்கு ஊரே சேர்ந்து ஆட வச்சீங்க. எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்தீங்க. பெண் மூலமா எவ்வளவு பேரை போட் பண்ணி வச்சிருந்தீங்க. அப்போ நீங்க பண்ண செலவு பல கோடிகள். ஆனால் உங்களால் ஜெயிக்க முடியல. அப்போ தோத்து போயிட்டோங்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் த டிஃபீட், தென் ஒன்லி யூ கேன் திங்க் அபவுட் த வே ஃபார்வர்ட். ஸோ அதனால இதை எதுக்கு சொல்றேன்னா, தாவேகா முழிப்போடும் விழிப்போடும் இருக்கணும். இல்லைன்னா ஒரு சூலூர் இன்சிடென்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு தாவேகாவினுடைய ஒரு பாப்புலாரிட்டியில் 1% டேமேஜ் பண்ணியிருக்கானா பண்ணியிருக்கு. இங்கு திமுக போடக்கூடிய திட்டமே என்னன்னா, இன்னமும் மேலிருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரக்சரில் நிறைய இடங்களில் திமுக இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இன்னொன்று கணிசமான எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுடைய மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கு. அவங்க போட்ட அதிகாரிகள், அவங்க வேலைக்கு சேர்த்த ஆட்கள் அரசினுடைய பல்வேறு துறைகளில் இருக்காங்க. செயற்கையாக மின்வெட்டு உருவாக்கப்படுகிறது. நான் ஓப்பனா சொல்றேன், செயற்கையாக மின்வெட்டு உருவாக்கப்படுகிறது. மின் பற்றாக்குறை இருக்கானா இருக்கு. எல்லா சம்மர் சீசன்லையும் மின் பற்றாக்குறை உருவாகும். ஆனால் செயற்கையான பவர் கட்டை உருவாக்கி இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்கான வேலைகளை செய்கிறார்கள். நம்பர் 1. நம்பர் 2, இங்க இருக்கக்கூடிய பார், ஓகே, அரசு மதுபான கடைகளில் இயங்கக்கூடிய பார்களை இன்னமும் திமுகவினர் தான் கைப்பற்றி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கான அக்ரிமெண்ட் வர செப்டம்பர் வரைக்கும் இருக்குது பல இடங்கள்ல. ஸோ அப்போ இந்த கரூர் கம்பெனியினுடைய ஆட்கள் தான் தமிழ்நாடு முழுக்க பார்களை நடத்துகிறார்கள். அவர்கள் அங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்களை தூண்டிவிட்டு அவர்களை போராட்டம் நடத்த சொல்கிறார்கள். அதனுடைய விளைவாக பல இடங்களில் டாஸ்மாகில் போராட்டம் நடத்தப்படுகிறது. ஸோ அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் மேலிருந்து கீழே வரைக்கும் திமுகவுக்கு ரகசியமாக தகவல் சொல்வதற்கான ஆட்கள் இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்? எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிடணுமா? முடியாது. ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் மேலே இருக்கக்கூடிய அதிகார மையங்களை கண்டிப்பாக ஷஃபிள் பண்ணணும். ஒரு கவர்மெண்ட் வந்தாங்கன்னா கம்ப்ளீட் ஷஃபிளிங்கிறது நடக்கும். இங்கே நடக்கவே இல்லை. முக்காவாசி டிபார்ட்மெண்ட்ல பல பேர் இன்னும் ஓட்டிட்டு இருக்காங்க. இங்கே அரசினுடைய அமைப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் டிஎன் ஒரு அமைப்பு இருந்துச்சு, ஃபேக்ட் செக்னு ஒரு அமைப்பு இருந்தது. இந்த மாதிரி பல்வேறு துணை அமைப்புகள் இருந்தது. ஒரு சிலர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ஒரு சிலர் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாமே இன்னும் ஓட்டிட்டு இருக்கான். அவெல்லாம் திமுகவினுடைய சொம்பு, திமுகவினுடைய ஜால்ரா, திமுகவினுடைய இணை அடியாட்களாக இருந்த காரணத்தினாலேயே ஒரு சிலருக்கு இந்த மாதிரியான பதவிகள், பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுச்சு. அயன் கார்த்திகேயன் போன்ற நபர்கள் மேல் 1000 விமர்சனங்கள், கருத்து வேறுபாடுகளை இங்க இருக்கக்கூடிய சமூகத்தின் அடிப்படையில் இங்க பொது சமூகம் வைத்திருந்தாலும் ரிசைன் பண்ணார். ஜென்டலா ரிசைன் பண்ணார். நான் பாராட்டுறேன். ஃபேக்ட் செக் யூனிட்ல என்ன நடந்தது, தவறு நடந்ததா, அது வந்து சரியா நியமனம் செய்தார்களா, அதெல்லாம் நீங்க விசாரிச்சுக்கோங்க. ஆனா இந்த பொறுப்பை எனக்கு கொடுத்தது திமுக, நான் அதை விட்டு நான் வெளியில வரேன்னு சொல்லி ரிசைன் பண்ணார். எவ்வளவு பேர் ரிசைன் பண்ணியிருக்கான்? எல்லாரும் இன்னும் வாரியத்தில் ஒட்டிட்டு இருக்காங்க. அந்த வாரியத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் கிடைத்தவரை லாபம் என்று அள்ளி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சிலர் தாவேகாவில் இருக்கக்கூடிய அதிகார மையங்களை சந்திச்சு நாங்களே ரீட்டைன் பண்ணிக்கிறோம், இதை நாங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுத்துறோங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இதுவரை அதற்கு தாவேகாவிடமிருந்து கிரீன் சிக்னல் வரல. நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்னைக்கு பிரபு போயிட்டு நிறைய குவாரிகளை மூடுறாரு. இப்போ உடனே நம்ம என்ன சொல்கிறோம்? இப்படியெல்லாம் குவாரிகளை மூடுகிறார்கள், அந்த குவாரிகளிடம் கோடிகளில் பேரம் பேசப்படக்கூடியது. நான் மறுபடியும் சொல்கிறேன், போன பீரியடில் யார் கனிம வளத்துறை அமைச்சர்? யாருக்காவது தெரியுமா? ஏதாவது ஒரு அமைச்சர் போயிட்டு இப்படி ரைட் பண்ணதை பார்த்தோமா? உண்மையாகவே தெரியாதுங்க. இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் எனக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் டக்குன்னு பேர் சொல்லுங்கள். தெரியாது, எனக்கும் தெரியாது, நான் ஒத்துக்கிறேன். அப்போ கனிம வளத்துறை அமைச்சர் யாருன்னே தெரியாத அளவுக்கு கனிம வள திருட்டு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருந்திருக்கு. கரெக்டு தானே? லாரி லாரியாக போகிறத பார்த்துருக்கோம். எத்தனையோ லாரிகள் பிடிபடாமல் போய்கொண்டே இருக்குது. தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்கள் சுரண்டப்படுகிறதுங்கிறது மேடைக்கு மேடை பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு மினிஸ்டர் போயிட்டு ஒரு 150 இடத்துல வீடியோ எடுத்து போட்டு ஒரு 150 குவாரியை மூடுறாருன்னா மூடட்டும். எனக்கு அந்த ரீல்ஸ் பெரிய பிரச்சனையே இல்லை. உனக்கு அது பிரச்சனையா இருக்குன்னா நீ பிரச்சனையா வச்சுக்கோ. அவர் பரோட்டா சாப்பிட்டு கொண்டே ரீல்ஸ் போட்டார். அதில் ஒரு பரோட்டா காணாமல் போய்விட்டது. இப்போ அடுத்த ஷாட்டில் பாருங்க, அதில் சால்னா ஊற்றி இருக்கு. டே, அதெல்லாம் என் பிரச்சனை இல்லை. உனக்கு பிரச்சனைனா நீ அந்த பிரச்சனையை பேசு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் போயிட்டு 150 குவாரியை மூடுனா அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இல்லை, அதை நான் மதிக்கிறேன். அந்த ஸ்பேஸை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அப்புறமா நம்ம மறுபடியும் பேச ஆரம்பிப்போம். மதுரை பக்கத்தில் எவ்வளவு குவாரிகளை தோண்டி குவிச்சாங்க, எவ்வளவு கிரானைட் குவாரிகளை தோண்டி குவிச்சாங்க. சகாயம் போய் அந்த குவாரிகள் வாசலில் கட்டிலை போட்டு இரவு முழுவதும் படுத்து தூங்கினார். அந்த குவாரிகளுக்குள்ளார மனித எலும்புகள் பிடிபட்டுச்சு. ஒரு குவாரிக்குள்ளார போயிட்டு அவன் வந்து கடத்தல் பண்றான், அளவுக்கு மீறி அங்கிருந்து கனிம வளங்கள் சுரண்டி எடுக்கப்படுதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் போயிட்டு நியூஸ் ரிப்போர்ட்டிங் பண்ணும்பொழுது அப்போதைய எம்எல்ஏ பழனி ஆண்டி அடிச்சார். ரத்தம் சுட்ட அந்த செய்தியாளர் அந்த செய்தியை கவரேஜ் பண்ணதை நம்ம பார்த்தோமா இல்லையாங்க? இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் போறாரு, ரீல்ஸ் போடுறது தப்பு. ஆனா ரீல்ஸ் போடுறது எல்லாமே தப்பு. ரீல்ஸே போடக்கூடாது, இப்படித்தான் பண்ணணும், அப்படித்தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. விளம்பர முகம் இருக்கிறதா? இருக்குது. ஆமா, அவங்க கட்சி தலைவர் அந்த மாதிரி, அவர் ஒரு சினிமா நடிகர், ஒரு பிரபலமானவர், அவருடைய வழியில் வந்தவர்கள் அதே வழியில் ஆட்சி நடத்த முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களை ஒரு விஜயாக கருதி கொள்கிறார்கள். கொஞ்ச நாள்ல சரியாவாங்க. சரியாகலைன்னா இப்போ விமர்சிப்போம். ஆனா வேலை நடக்குது இல்ல. 150 குவாரியை மூடுறான்ல, அது மூடுறதை ஏன் பாராட்ட மாட்டேங்கிற? அது ஒரு வார்த்தை பாராட்டிட்டு அடுத்த விமர்சனத்தை வை. யார் உன்னை கேள்வி கேட்க போறா? ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக
நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.